இப்போ அந்த ஒரு பாட்டு பாடினோம், நம்ம யோசிப்போம். தேவன் வருவார், கணக்கு கேட்பார், எப்படி ஜெபித்தா என்பார். என்ன சொல்ல எப்படி சொல்ல தலை குனிவோர் ஏராளம்னு இந்த பாட்டை எழுதினவர் பாடியிருக்கார். நம்ம யோசிக்க வேண்டிய ஒரு விஷயம். அவர் கணக்கு கேட்குறதுல எப்படி ஜெபித்தா என்பாய், எப்படி ஜெபித்தா என்பார். ஹவு டிட் யூ ப்ரே? அதை பற்றி நம்ம யோசிக்கணும். ஓகே, இன்னொரு பாட்டு பார்த்தேன், அது எனக்கு தெரியல அந்த பாட்டு எப்படின்னு. ஆனால் கருத்து சரியான கருத்து. எனக்கு நேரம் கிடைக்கும் போதெல்லாம் இயேசுவோடு பேசுவேன். வாட் அ பியூட்டி இல்லை? நான் பேசுவேன், அவர் பேசுவார், இருவரும் சந்தோஷிப்போமே. ஆபத்து நேரத்தில் கூப்பிடுவேன், அவர் அருகில் வந்து உதவி செய்வார். இக்கட்டு நேரத்தில் கூப்பிடுவேன், இனிமையாய் வந்து எனக்கு பதில் கொடுப்பார். ஆறாத நேரத்தில் கூப்பிடுவேன், ஆவின் அபிஷேகம் தருவார், அந்நிய பாஷையில் நிரப்புவார், அபிஷேக தைலத்தை மேலே ஊற்றுவார். அந்தி சந்தி மதியங்களில் கூப்பிடுவேன், முந்தி வந்து எனக்கு அவர் உதவி செய்வார். சபையில் சாட்சியாக வாழ்ந்துடுவேன், சத்தியத்தை உணவாக்கி மகிழ்ந்துடுவேன். உற்சாகமாய் கர்த்தருக்கு கொடுப்பேன், இரட்டிப்பான நன்மையை பெற்றிடுவேன். ஜீவனின் அதிபதியானவரை என் ஜீவிய காலமெல்லாம் வாழ்த்திடுவேன். ஓகே, இப்போது நம்முடைய ப்ரேயர் ஃபோக்கஸ் இதுதான். உணர்ச்சி வசப்பட்டுலாம் இது நான் சொல்லலை. அந்த ஒரு வார்த்தை, தேவன் வருவார், கணக்கு கேட்பார், எப்படி ஜெபித்தா என்பார். நிதர்சனமாக இதை யோசிங்க. உங்களுக்காக எப்படி ஜெபிக்கிறீங்க? யாருக்கும் பதில் சொல்ல வேணாம். நீங்கள் யாருக்கும் பதில் சொல்ல வேணான்னு சொல்லும்போது பதிலே இல்லாமல் வாழாதீங்க. ஐ டோன்ட் ஹாவ் டு ஆன்சர் எனிஒன் அப்படின்னு சொல்லிட்டு யூ மைண்ட் யுவர் பிஸ்னஸ்ன்னு யூ கேனாட் டெல். நல்லா சீரியஸாக கவனிங்க. நாம் வந்து இன்னொருத்தர் நம்ம ஜெபத்தை விமர்சிப்பதற்கு அவசியம் இல்லைன்னு யோசிப்பதை விட அவசியம் இல்லை. ஆனால் அவசியம் இல்லைன்னு இதயத்தின் மையத்தில் ஓரத்தில் யோசிக்கிற நாம் பதில் அடைந்தவர்களாக பதிலாக மாறுகிறவர்களாக இருக்க வேண்டிய நிர்பந்தத்தில் இருக்கிறோம். எப்படி ஜெபித்தாய்? நம்மிடத்தில் தேவனுக்கு இருக்க எதிர்பார்ப்புகளிலே ஜெபம் ஒன்று. அது மந்திரங்களை ஓதுவது போல, சொன்னதை திரும்பி சொல்லும் கிளிப்படையை போல, இல்லை இயேசுவின் வார்த்தையின் மூலமாகவே அவர் சொன்னது போல, பரிசேயர்களைப் போல அலப்பு வாயர்களாக ஜெபத்திலே அலப்புவது ஜெபம் அல்ல. இது நாம் தயவுசெய்து உயிர்த்துணர்வோம். நேற்று தினத்தில் காஞ்சிபுரம் சென்று வந்தோம். நீங்கள் எல்லாரும் கொடுத்த உதவித்தொகைகளை அவர்கள் கையில் கொடுத்து விட்டு அந்த இருளர் மக்களை போய் பார்க்க சென்றோம். கேன்சர் ஆஸ்பத்திரியில் போய் எல்லா வார்டுக்கும் போய் 260 பேக்கெட்ஸ் கொடுத்துருக்குறோம். இன்னும் அங்கே இருக்கிற அந்த பணியாளர்லாம் சேர்த்து கிட்டத்தட்ட 300 பேக்கெட்ஸ். ஒவ்வொருத்தருக்கும் ஒரு குறைந்தபட்சம் 800 ரூபா மதிப்பிலான ப்ரோட்டீன்-எக்ஸ். இது அவங்களே சொல்கிறாங்க, இது வரைக்கும் யாரும் இந்த மாதிரி ஒரு ரிச் நல்ல ஒரு காஸ்ட்லி உதவி செய்ததில்லை அப்படின்னு
மேனேஜ்மெண்ட்டு சொல்லும்படியான நிலையை தேவன் ஏற்படுத்தி கொடுத்தார். என்ன கொண்டு வந்திருக்கீங்கன்னு அந்த டைரக்டர் ரூமுக்கு போய் அந்த பேக்கெட் திறந்து காமித்தோம். ஸோ ரொம்ப ஆச்சரியப்பட்டார். பரவாயில்ல, இந்த மாதிரிலாம் கூட கொடுக்குறீங்களே. எப்போ வரவங்களாம் ப்ரெட்டு தான் கொடுப்பாங்க, ஏதாவது பழம் கொடுப்பாங்க. அந்த முந்தின வாரமாக அந்த வித்தின் 10 days டைம் பழம் கொடுத்ததுனால சில பழங்களை சாப்பிட்டு சிலர் 1 or 2 people இறந்துட்டாங்களாம், என்னன்னு தெரியல. ஸோ ஹாஸ்பிட்டல் மேனேஜ்மெண்ட் ஒரு மாதிரி ஒரு கிளியில் இருந்து, ஐயோ பழமா, எந்த பழமே கொண்டு வரக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டாங்க போல இருக்கு. ஸோ இந்த காரியங்களை தேவன் செய்ய உதவி செய்தார். மக்களுக்காக பாஸ்டர் ஃப்ராங்க்லினும் பாஸ்டர் ஆம்ஸ்ட்ராங் ராஜாவும் நிறைய பேருக்காக ஜெபம் பண்ணாங்க. நான் ஓரிரு பேர்களுக்காக ஜெபம் பண்ண எனக்கு தருணம் கிடைத்தது. எல்லாருமே ஜெபித்துக்கொள்ள எல்லாருமே விரும்பலையோ இல்லை நேரம் இல்லையோன்னு தெரியல. சிலர் விரும்பி ஜெபம் கேட்டாங்க. அவங்களுக்கெல்லாம் ஜெபம் பண்ண தேவன் உதவி செய்தார். ஒரு பெரிய டீமாக தான் சென்றிருந்தோம். அங்கே லோக்கலில் ஒரு பாஸ்டர் மூலமாக கூட அவங்களோட டீம் உள்ளே எல்லாருக்கும் கிறிஸ்மஸ் வாழ்த்துக்களை சொல்லி அந்த பேக்கெட்ஸை கொடுத்துட்டு வந்தோம். அதுக்கு முந்தின டைரக்டர், அவர் பேர் எடிசன், ஆஸ் அ பிலீவர், அவர் நல்ல ஃப்ரீடம் கொடுத்துருந்துருக்காரு. ஆனால் அந்த விஷமிகள் அவர் மேலே புகார் சொல்லி அவர் ட்ரான்ஸ்ஃபர் ஆகிட்டார். அதனால் இப்போ இருக்கிற அந்த டைரக்டர் பேர் சரவணகுமார் சம்திங். அவர் எனக்கு ஒன்றும் இல்லை சார், ஆனால் நீங்கள் செய்யலை நல்ல பணி தடைப்படக்கூடாது, அதனால் நீங்கள் பேனர்லாம் பண்ணாதீங்க, நியூ டெஸ்டமெண்ட் கொடுக்காதீங்க, இன்ஃபார்மலாக கொடுங்க, எல்லாருக்கும் முன்னாடி விமர்சையாக கொடுக்காம இன்னொரு மாதிரி தனியாக சாதாரணமாக ஹாஸ்பிட்டல் விசிட்டிங் வரும்போது கொடுங்க. ஒரு குழுவாக செய்யும்போது இங்கே மத மாற்றம் செய்கிறாங்க, இதுக்கு மேனேஜ்மெண்ட்டு கஞ்சாடையாக இருக்குது, ஒத்துழைக்கிறாங்க அப்படின்னு ஆகிடும். அந்த அளவுக்கு அவர் ஓப்பனாக சொன்னார். ஸோ நியூ டெஸ்டமெண்ட் கொண்டு போயிருந்தோம், 300 நியூ டெஸ்டமெண்ட் கொண்டு போயிருந்தோம், கேட்டிருந்தாங்க. அதை பிற்பாடு கொடுக்குறோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஆனால் வேறொரு இடத்துல அதில் பாதி விநியோகிக்கப்பட்டிருக்கிறது. சரி, நீங்கள் கொடுத்த உதவிகளுக்காக நன்றி. கடலில் பெருங்காயம் கரைச்ச கதை தான். இருந்தாலும் லாஸ்ட் டைமை விட இந்த வருஷம் நீங்கள் கிட்டத்தட்ட 1 லட்ச ரூபா கொடுத்துருக்கீங்க. தட்ஸ் ரியலி ஒண்டர்ஃபுல். லாஸ்ட் டைம் 40,000 தான் கொடுத்தீங்க. இன்னும் நீங்கள் ஒரு 1 or 2 people செலுத்த வேண்டியிருக்கு. அதை ஒன்று நான் புகாரை சொல்லலை, நினைவுபடுத்துகிறேன், ஜென்டில் ரிமைண்டர். சரி, காரியத்துக்கு வருவோம், அதான் மேட்டர். அந்த இருளர் ஜனங்கள் உண்மையாகவே ரொம்ப பின்தங்கிய மக்களாக இருக்கிறாங்க. இந்த மாடர்ன் டைம்ஸில் ரொம்ப பின்தங்கிய மக்களாக இருக்கிறாங்க. அந்த கிராமத்து பேர் எனக்கு இன்னும் ஞாபகம் இல்லை. அதுக்குள்ளே காலையில் வரைக்கும் ஞாபகம் வச்சுருந்தேன், இப்போது திருப்பியும் யோசிக்கும்போது ஞாபகம் வரல. அதில் ஒரு 20 குடும்பம் இருக்கும், 20 குடிசை இருக்கும். குடிசைனா சரியான குடிசை. குனிஞ்சு தான் வீட்டுக்குள்ளே போகணும், இவ்வளோ இதான். அது வாசலே இவ்வளோதான். நல்லா அவசரமாக இருக்கிறவங்க வீட்டு கூரை மேலே கையை வச்சிடலாம். ப்ராபப்ளி பை சண்டே சில ஸ்னாப்ஸ் நாங்கள் உங்களுக்கு போடுறோம். பின்தங்கிய மக்களாக இருக்கிறாங்க, மெய்யாவே இருளில் தான் இருக்கிறாங்க. அவங்க மத்தியில் பாஸ்டர் செல்வகுமார், அவங்க மனைவி, எங்கள் பிள்ளைங்க, அவங்களோடு கூட இருக்கிற பாஸ்டர் தினகரன், இவாஞ்சலிஸ்ட் தினகரன், ஜாஷுவா, இன்னும் 1 or 2 people எல்லாம் வேலை செய்கிறாங்க. அவங்க அந்த ஒரு குறிப்பிட்ட கிராமத்துக்கு கூட்டிகிட்டு போனாங்களா, அங்கேருந்து மாத்திரம் 11 பிள்ளைங்களோ 12 பிள்ளைகளோ அந்த ஹோமில் இருக்கிறாங்க. இன்னும் பல இடங்கள்லேருந்து அந்த ஹோமில் இருக்கிறாங்க. 32 பிள்ளைங்க இருக்கிறாங்க, எல்லாம் பெண் பிள்ளைகள். வெடிமணியாக வசனம் சொல்லிச்சிங்க, மனப்பாடமாக.
2 சங்கீதங்களை முழுசாக சொல்லிச்சிங்க எல்லாம் சேர்ந்து. தட் வாஸ் ரியலி மார்வலஸ். நல்லா ஒரு பாட்டு பாடிச்சிங்க. அப்புறம் இங்கிலீஷில் ஒரு கோரஸ் பாடிச்சிங்க. ஆனால் ஹார்ட் ரெண்டிங் இஷ்யூ என்னென்னா, அந்த பிள்ளைங்க மனசில் மூஞ்சில் அந்த துக்கம் இருக்குது. என்ன துக்கம்? ஹோமில் இருக்கிறத பற்றி துக்கம் இல்லை, அவங்க வீட்டு நிலைமையை நினைக்கும் போது அவங்களுக்கு துக்கம். எல்லா பிள்ளைங்களுக்கும் சாட்சி சொல்கிறதுக்கு ஒரு காரியம் இருந்துச்சு. அது ரொம்ப எனக்கு சவாலாக தெரிஞ்சிச்சு. எல்லா பிள்ளைகளுக்கும் தங்கள் வாழ்க்கையை பற்றி சாட்சி சொல்ல, ஒரு வார்த்தையில் எடுத்து சொல்ல அவங்க கற்றுக் கொடுத்தாங்களா? ஐ டோன்ட் நோ ஹவு தே என்கரேஜ் தம். எந்த பிள்ளையும் ஊமை கொட்டானா இல்லை. தட்ஸ் ரியலி சம்திங் டு லேர்ன். அந்த பிள்ளைகள் உணர்கிறாங்க அவங்க வாழ்க்கை நிலை எப்படி மாறிக்கான். அதான் அந்த கிராமத்துக்கு போயிட்டு அந்த பிள்ளைங்களோட முந்தின நிலைமையை எங்களுக்கு அந்த ஸ்னாப்பில் காமிச்சாங்க. ஆனால் ஹோமில் இருக்கும்போது அதே பிள்ளைங்க தான் அங்கே இருந்தாங்க ஃபஸ்ட்டாக. கேன் யூ see the difference? Yes, a lot of difference. பெரிய மாற்றம். வாவ். காரியத்துக்கு வருவோம். அதுதான் மேட்டர். தேவன் வருவார், கணக்கு கேட்பார், எப்படி ஜெபித்தா என்பார். ஸோ செல்வகுமார்ட்டையும் கொஞ்சம் நேரம் தனியாக பேசினேன். ரொம்ப நேரம் இல்லை, ஏன்னா நாங்கள் எல்லாமே ஒரு குழுவாகவே அங்கங்கே மூவ் பண்ண வேண்டியிருந்துச்சு. அப்புறம் எங்கள் ரூமில் உட்காந்து நேரம் நான் டிஸ்கஸ் பண்ணும்போது யோசித்தேன், ஜெபிக்க கற்றுக்கோங்க, ஜெபிக்க கற்றுத்தாங்கன்னு கேட்டு ஜெபிக்க கற்றுக்கோங்க. இங்கே ஏராளமான முழங்கால் யுத்தம் எல் ஜோசப் எழுதின அநேக ப்ரேயர் ஃபோக்கஸ் உள்ள சவால் மிக்க ஜபக்குறிப்புகள் இருந்த புத்தகங்களை வாங்கி போட்டிருக்கோம். பல புத்தகங்கள் இல்லை, அதெல்லாம் எனக்கு பெரிய மேட்டர் இல்லை. நீங்கள் எடுத்துகிட்டு போயிட்டு வச்சுட்டு தான் உபயோகிச்சா சரி. பழைய பேப்பர் கடையில் போட்டுறாதீங்க. கொஞ்சம் அவுட்டேட்டட் தான். ஏன்னா இதெல்லாம் வந்து 2 ஒரு 3 4 ஆண்டுகளுக்கு முன்னாடி எழுதுனது. டெவலப் ஆகிட்டே இருக்குது, சேலஞ்சஸ் பெருகிட்டே இருக்குது. அப்டேட் பண்ணி சில புத்தகங்களை எழுதுகிறார். படிங்க, அதில் எவ்வளோ ட்ரைபல்ஸை பற்றி என்னென்ன சவால்களை எழுதியிருக்கார் பாருங்கள். வாய்க்கு அந்த மாதிரி கண்டதையும் வளரி அதை நீங்கள் யோசிக்கணும். உங்கள் ஜபத்தை விமர்சிக்க தான் நீங்கள் யோசிக்கூடாது, உங்களுக்கே தெரியணும். அங்கே போய் பார்த்தா எனக்கு திகைப்பாக தான் இருக்குது. எனக்கு இப்போயுமே திகைப்பாக தான் இருக்குது. அவன் நினைக்கும் போதே நெஞ்சு அடைக்குது. அவங்களும் பெண்கள் தான். என்ன சொல்கிறது, குழந்தை திருமணம் அங்கே ஜாஸ்தி. அதுலேருந்து அந்த பிள்ளைங்களை 32 பிள்ளைகளை ரெஸ்கியூ பண்ணிட்டு வரணும். எவ்வளோ பயங்கரமான ஹோம்ஒர்க் பண்ணியிருக்காரு. சட்ட சிக்கல்கள் இருக்குது. சட்டப்பூர்வமாக சமுதாயபூர்வமாக அந்த சுற்று வட்டாரத்தில் பலரிடத்தில் அணுகி காவல்துறை, நீதித்துறை நிறைய முயற்சி எடுத்து லைசன்ஸ் வாங்கி அனுமதி பெற்று 32 பிள்ளைகளை அந்த கம்யூனிட்டிலேருந்து கொண்டு வந்து வளர்க்குறாங்க. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், அல்லேலூயா. அப்போ நிறைய சொல்லிகிட்டே இருக்க வேண்டியிருக்கு. இன்னும் எனக்கே நான் யோசிச்சிட்டே இருக்கேன், how much I need to learn. நம்ம காசு தேவைப்படுது, இல்லைன்னு சொல்லலை. ஆனால் காசுனால எல்லாம் நடந்துறதில்ல. தரிசனம். அதனால தான் பைபிளில் சொல்லியிருக்கு, தரிசனம் இல்லாத இடத்துல ஜனங்கள் சீர்கெட்டு போவாங்க. கமிட்மெண்ட். அந்த மக்களுக்காக நாங்கள் வாழ்வோம், அந்த மக்களோடு வாழ்வோம், அந்த மக்கள் எங்களோடு வாழ்வாங்க. ஒரு நிலை வந்தோன்னே எங்களோடு வாழ்வாங்கன்னு அவங்க வீட்டையே கொடுத்துட்டு இன்னொரு வாடகை வீட்டில் இருக்கிறாங்க. அவங்க கொண்டு போய் காமிச்சார் ஒவ்வொரு ரூமும். பியூட்டிஃபுல் பங்கர் பெட்ஸ். குறைந்த 2 பிள்ளைங்க, சின்ன குழந்தைங்க நிறைய இருக்குங்க. அதனால் அதில் சில பெட்ஸ்லாம் 4 பேர். அதனால் விசாலமாக தான் இருக்குது. அதுக்கான ஆர்டர் பண்ணி செஞ்சு ஹைலி செக்யூர் பிளேஸ். காரியத்துக்கு வருவோம்.
அந்த ஃபெசிலிட்டி அதெல்லாம் ஓகே, அதெல்லாம் தேவைப்படுது. ஆனால் அந்த பிள்ளைகளுடைய மறுரூபத்துக்காக மனம் மாறணும். இன்னும் அந்த பிள்ளைங்க 100% மைக்ரேட் ஆகலை. கேட்டேன் நான் லேஸ்வாசன், எஸ் யூ ஆர் ட்ரூ, நீங்கள் என்ன சொன்னது உண்மை தான். சில பிள்ளைகள் கண்களில் சோகம், அந்த பிள்ளைங்க சாட்சி சொல்லும்போது அழுகிறாங்க. அந்த காட்சி அவங்க மனசுலேருந்து போகலை. அவங்க வீட்டின் பின்தங்கிய நிலைமை, அவங்க அம்மா அப்பாட்ட படுற தொல்லை, நான் என்ன சொல்ல வரேன், எப்படி ஜெபித்தா என்பதுக்கு எனக்கு மனசில் இன்றைக்கி பட்டது. ஆர்பியத் மேலே தேவனுடைய எதிர்பார்ப்பு மாற்றுக்கிறதுக்கு இடம் இல்லாமல், தட்டி கழிக்க இடம் இல்லாமல் சரிக்கு சரியாக இருக்குது. பார்த்துக்கோங்க, இதெல்லாம் ஒன்றும் மிரட்டல்லாம் கிடையாது. கணக்கு கேட்பார், வேதம் தான் அது, யாருடைய எரிச்சலும் இல்லை. எனக்கு எந்த விதமான எரிச்சலும் கிடையாது. நீங்கள் போய் 4 இடத்துக்கு போகணும், இந்த சுற்றி இருக்க 4-5 கிராமத்துக்கு நீங்கள் ஜெப நடையாக போகணும், குடிசை வாழ் மக்கள் மத்தியிலே போகணும். ஏன் சம்மருக்கும் அந்த இதுக்கும் சிலர் குடும்பம்லாம் ஹாலிடே என்ஜாய் பண்ண நினைக்கிறீங்க. அதெல்லாம் ஒன்றும் சாவான பாவம்னு ஒன்றும் கிடையாது. என்ஜாய் பண்ணிவிட்டு அதே மாதிரி நீங்கள் கடவுளை பிள்ளைகளாக இருந்து இந்த மாதிரி இடத்துக்கு ஒரு முறை மிஷினரி பயணம் போய் நீங்கள் செய்யணும். அவங்கக்கிட்ட எந்த லெவல்லையும் லேஸில் பேச முடியல. ஏன்னா அந்த அளவுக்கு அவங்க மனசில் பின்தங்கி இருக்கிறாங்க, ஒடுக்கப்பட்டவங்களாக இருக்கிறாங்க, நலிந்தவர்களாக இருக்கிறாங்க. அவங்க மைண்ட் செட்டே அப்படியே சாமி பார்த்து மாற்றினாதான். அவங்களுக்கு நீங்கள் இப்போ கோடி ரூபா கொட்டி கொடுத்தாலும் அவங்க அப்படி தான் இருக்க போகிறாங்க. அதுதான் நேற்றுக்கு நாங்கள் பேசின விஷயத்தில் நானும் செல்வகுமாரும் கண்டுகிட்டது. அது அந்த லிஃப்ட், அந்த உளையான சேற்றிலும் பாவத்திலும் தூக்கி எடுத்தார், என்னை கண்மலை மேல் நிறுத்தி அவரை துதிக்கும் புது பாட்டை நாவில வைத்தார்னா அந்த டிரான்ஸ்ஃபர்மேஷன் இன்னும் அப்படியே அவங்க மேலே அப்படியே வானத்தை பொத்துக்கிட்டு வானத்தின் பலகணிகளை திறந்து அவங்க மேலே ஆண்டவர் ஆசீர்வாதத்தை கொட்டணும். அந்த அளவுக்கு தான் இருக்கிறாங்க, நெருங்கி போயிருக்கிறாங்க. சின்ன வயசுலேயே அந்த பிள்ளைங்க ஒவ்வொன்றும் பிள்ளைய சுமந்துருக்கு. எவ்வளோ ஓட பிட்டி. ஆனால் அந்த ஒரு சிறு கூட்டமான மக்களுக்குள்ளே சந்தோஷம் இல்லாமல் இல்லை. அதை தாண்டி அவங்க சந்தோஷப்படுறாங்க. மூஞ்சியில் சிரிப்பு இருக்குது, ஒரு ஆனந்தம் இருக்குது, ஒரு தெளிவு இருக்குது. பத்தாது, ஏன்னா அவங்க வெள்ளம் போல் பிரச்சனைகளை சந்திச்சிருக்காங்க. அப்போ அதை பற்றி யோசிக்கும்போது பேரலாக சென்னை ஃப்ளட்ஸில் எண்ணூர் அந்த இடங்களெல்லாம் அந்த எண்ணெயெல்லாம் கலந்து அந்த ஊருக்குள்ளே தண்ணியோட வெள்ளத்தோடு வந்துருச்சு. வீட்டுக்குள்ளெல்லாம் ஒரே எண்ணெய் தேக்கம். ஒன்றும் இயல்பான நிலைமை திரும்பின பாடில்லை சென்னையில். யோசித்து பாருங்கள், அந்த மீனவ கிராமங்கள்லாம் யோசித்து பாருங்கள். அவங்களுக்கு மறுவாழ்வு கொடுக்கறதுக்கு அரசாங்கம் யோசித்தாலும் அவங்க அந்த இடத்த விட்டு வர விரும்பலை. ஒன்று, அது பெரிய புகார்னு முழுக்க சொல்ல முடியாது, புகார்னு சொல்லாமல் இருக்கவும் முடியாது. ஆனால் இந்த சமத்துவபுரம் மாதிரி இல்லைன்னா இந்த பசுமை வீடுகள் மாதிரிலாம் அவங்களுக்கான ஒரு பெரிய ரியல் எஸ்டேட்டை ஒதுக்கி அங்கே வீடு கட்டி கொடுக்க அரசாங்கத்துக்கு ஒரு திட்டம் இருக்குது. ஆனால் அவங்கள எப்படி கொண்டு போய் வைக்கிறாங்கன்னா, அவங்க இப்போ ஒரு கிராமத்துக்கு கொண்டு போனாங்களா, அவங்க வம்சாவளியாக இருக்கிறாங்க, தலைமுறை அந்த இடத்துல இருக்காங்க. அது மாதிரி நிறைய இடங்கள் இருக்குது, ஃபஸ்ட்டு நிறைய கிராமங்கள் இருக்குது. ஸோ அந்த இடத்த விட்டுட்டு அந்த இயற்கையோடு அவங்க வாழ்வாதாரத்தை அவங்க உண்டாக்கிட்டு அதோடு ஒன்று கலந்து விட்டாங்க. அவங்கள கொண்டு போய் மைக்ரேட் பண்ணி ஊரை விட்டு தள்ளி 25 கிலோமீட்டர்ஸ் 15 to 20 கிலோமீட்டர்ஸ் 25 கிலோமீட்டர்ஸ் தாண்டி அவங்கள கொண்டு போய் குடியேற்றுறேன் அப்படின்னு சொல்லும்போது அது அவங்களுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது. அவங்களுக்கு அது ரொம்ப மனசில் பாதிக்கப்படுறாங்க. இன்னொன்று, அவங்களுக்கு வாழ்வாதாரம் இல்லை. என்ன ஒரு காரியத்துக்கும் அவங்க 25 கிலோமீட்டர் ஊருக்குள்ளே வரணும். வேலை வெட்டி லொட்லஸுக்கு வியாபாரம். தட்ஸ் நாட் ஈஸி ஃபார் தெம். ஸோ இது ஒரு இடியாப்ப சிக்கல் தான். இல்லை அவங்கள கொண்டு போய் குடியேற்ற இடத்த
அந்த கொஞ்ச நாளைக்குள்ளாக ப்ராப்ளி ஃபியூ இயர்ஸ்க்குள்ளாக அந்த இடம் டெவலப் ஆகணும். ஏன்னா அந்த ஆண்களெல்லாம் வேறு எந்த வேலையும் தெரில. அதுதான் அன்றைக்கி கூட சொன்னார்ல வந்தபோது, அவங்களுக்கு அடிமையாக இருக்கிறது தான் அவங்க மனசில் பதிஞ்சு போச்சு. அப்போது நாம் கணக்கு கேட்பாருங்கிற விஷயத்தில் இன்றைக்கி நான் சொல்கிறது என் வேலை. நானும் உணர்ந்து தான் சொல்கிறேன், என்னையும் சேர்த்து தான். நாம் புகார் தேவனத்தில் கொண்டு போகிறதுக்கு, புகார் சொல்வதற்கு நமக்கு யோகியதையே கிடையாது. புலம்புறதுக்கு நமக்கு யோகியதையே கிடையாது. we have no rights, உரிமையே கிடையாது. அந்த ஜனங்களோடு நீங்கள் ஒரு நேரம் ஒரு 1/2 hour அப்படியே பேந்த வரைக்க முழிக்காமல் அப்படியே அவளை சுற்றி முற்றி நீங்கள் பார்த்துட்டு 1/2 hour நல்லா நோட்டம் விட்டுட்டு உங்களை உள்நோக்கி பார்த்தீங்கன்னா, உங்களை ஆண்டவர் ஏசப்பா உப்பரிகை மேலே கொண்டு போய் பிசாசு உட்கார வச்சு இதெல்லாம் உங்களுக்கு தரேன்னு சொன்னது போல் ஆண்டவர் நம்மளை அப்படி உயர்த்தி வச்சுருக்காரு. நான் சொல்கிறதெல்லாம் இன்னும் கூட்டி குறைச்சி சொல்லலை. ஃப்ராங்க்லின் பார்த்த அளவுக்கு, ஆம்ஸ்ட்ராங் பார்த்த அளவுக்கு ஆளாளுக்கு அவங்களுக்கு ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கும். சம்திங் டு ஷேர். ஜான், வெங்கடா தம்பி ஜான் அவ்வளோ சொல்கிறான் என்கிட்ட. எனக்கே ஆச்சரியமாக இருந்துச்சு. எத்தனையோ முறை சில பயணங்களுக்கு அவன் என்னோட ட்ரைவ் பண்ணியிருந்திருக்கான், பேசியிருக்கான். இந்த முறை அவன் அமைதியான அவன் வாட்க சொல்லிக்கிட்டே இருக்கான். என்ன ஜான், ரொம்ப ஆச்சரியமாக இருக்கே, இவ்வளோ பார்த்துருக்கேன். ஐயோ பாஸ்டர், சாமி ரொம்ப நல்லா வச்சுருக்காரு. யோசிங்க சபையே யோசிங்க. I complained I had no shoes until I saw a man who had no feet. எனக்கு ஷூ இல்லை, நல்ல செருப்பு இல்லைன்னு பெரிய சண்டை பிடிச்சிட்டு இருந்தேன். எது வரைக்கும்னா, காலே இல்லாத மனுஷனை பார்க்குற வரைக்கும். நமக்கு நல்ல கால்களை கொடுத்துருக்கிறாரு. இப்போ அந்த பிள்ளைகளுக்குள்ளே தொடர்ந்து அவங்க தரிசனத்தை விதைக்கிறாங்க. அந்த பிள்ளைங்க வளர்ந்து அவங்க கம்யூனிட்டிக்காக அவங்க வேலை செய்யணும். அது செம சேலஞ்சு. வசதி வந்தோடனே மறுதளிக்கக்கூடிய மோசமான குணம் மனுக்குலத்துக்கு இருக்குது. அது மாதிரி தான் நம்ம இருக்கிறோம். நம்ம எவ்வளோ பாவத்திலேருந்து தேவனை வாழ்க்கையை மாற்றிட்டார்னா நமக்கு தெரியல. இப்போ இருக்கிற நிலைமையை பார்த்துட்டு அந்த நிலைமையை பார்த்து நமக்கு நன்றியே இல்லை. எப்படி ஜெபித்தா என்பார், ஜோர்டனையை ஜெபிக்கிற அந்த மேட்டர் அவர் கேட்கல. ஹவு ரெஸ்பான்சிபிளி வில் யூ ப்ரே, வில் யூ டாக் டு மீ, வாட் கைண்ட் ஆஃப் ரெஸ்பான்சிபிள் இஷ்யூஸ் வில் யூ டிஸ்கஸ் வித் மீ. இதுக்கு நீங்கள் அங்கே தான் போகணுன்னு அவசியம் இல்லை. உங்களை சுற்றி இருக்கிற ஏராளமான மக்களை பார்க்கும்போதே உங்களை தேவன் எப்படி வைத்திருக்க அந்த பிரகாசங்க, ரட்சிப்பின் பிரகாசம், சுவிசேஷம் நமக்குள்ளே வந்த அந்த விஷயம். பெண்கள் நீங்கள் இது புரிஞ்சுக்கணும். ஏன்னா அங்கே பார்த்த கூட்டம் பெண்கள் தான். ஆம்பளைங்க நிறையா உட்காரல. ஆம்பளைங்க இப்படி தான் இருக்கிறாங்க. அது ஒரு இன்னும் அந்த டிஸ்ஃபங்க்ஷனல் ஸ்டேட்டஸ் அவங்க மத்தியில் இருக்குது. அதுக்காக நம்ம ரொம்ப ஜெபிக்கணும். அவங்க எவ்வளோ கஷ்டங்களை அனுபவிச்சிருக்காங்க, எவ்வளோ ரிஜெக்ஷனை அவங்க ஃபேஸ் பண்ணியிருக்கிறாங்கன்னா, அவங்க இன்னொரு விதமாக, இன்னொரு அளவு, இன்னொரு முறை அவங்கள் அவமானப்பட ஆயத்தமாக இல்லை, பிரிவினை சந்திக்க ஆயத்தமாக இல்லை. எங்களோடய எங்கள் துக்கம் போகட்டும், எங்களோடய எங்கள் வாழ்க்கை முடியட்டும் அப்படிங்கிற மாதிரி ஆயிட்டாங்க. அவளுக்காக நிறைய தேவைகள் இருக்குது. ஜவ்வாது மலை வரைக்கும் அந்த ஹோல் பெல்ட், கள்ளக்குறிச்சி, திருவண்ணாமலை, இந்த ஹோல் ரீஜன், விழுப்புரம் வரைக்கும் இந்த இருளர் கம்யூனிட்டி எங்கேயும் பல இடங்களில் கிராமமாக இருக்கிறாங்க. அட்டஸ்டச் 10 கிராமங்கள்லாம் ஒரே
கூட்டமான மக்களாக இருக்கிறாங்க. அவளுக்காக நம்ம ஜெபிக்கணும். இதெல்லாம் கடலில் பெருங்காயம் கரைச்ச கதை தான். ஆனாலும் தேவன் எழுப்புகிறார், தேவன் மாற்றுகிறார். அநேகர் விடுவிக்கப்படுறாங்க. அவங்க அடுத்த வேலையை கற்றுக்கணும். அவங்க மரம் வெட்டுறதான் தெரியும், குழி வெட்ட தான் தெரியும், அதான் இது மண்வெட்டி. அப்புறம் அவங்களுக்கு இந்த செங்க சூளையில் வேலை செய்கிறது தான் தெரியும். அவங்களுக்கு அநேக விஷயங்களை கற்றுக்கிறதுக்கு ஆண்டவர் மனசை திறக்கணும். நம்ம எவ்வளோ கற்று வச்சுட்டு எவ்வளோ அழிச்சாட்டியமான சோம்பேறிகளாக இருக்கிறோம். தேவன் வருவார், கணக்கு கேட்பார், எப்படி ஜெபித்தா என்பார். அது சவாலை மிடுக்கி விடுறதுக்கு தான் இந்த வார்த்தை. அது த்ரெட் இல்லை, ஒரு மிரட்டலை. எல்லாம் இருந்து இது இல்லை இது இல்லை, அது பத்தலை, கையில் எப்பயும் காசு இருந்துகிட்டே இருக்கேன், எல்லாம் ரொம்ப அழிச்சாட்டியமான எண்ணம், மகா அழிச்சாட்டியமான எண்ணம். அவங்க ரொம்ப சுகாதாரமற்ற சூழ்நிலையில் இருக்கிறாங்க. உங்களை எவ்வளோ சுகமாக ஆண்டவர் வச்சுருக்காரு. மண் தர தான், ஜஸ்ட் மண் தர தான். கொட்டுன்னு மழை கொட்டுச்சுன்னா வீடே தண்ணிக்குள்ளே தான் இருக்கும், வாய்ப்பே இல்லை. ஆனால் வீட்டு வாசலே தரையோட கொஞ்சம் தான் ஹார்ட்லி இந்த அளவுக்கு கூட இருக்க. அந்த ப்ரௌனாக ஒரு பார்டர் கட்டியிருக்கோமே நம்ம வாலில், அந்த அளவுக்கு தான் இருக்கும், இல்லை அதோட கொஞ்சம் கம்மியாக தான் இருக்கும். வீட்டுக்குள்ளே தண்ணி வந்துடும். ரொம்ப இதாக தான் இருக்குது. மின்சாரமே இல்லை, தேர்ஸ் நோ எலக்ட்ரிசிட்டி. கொடுக்க மாட்டேங்கிறா. நான் சொல்கிற இடத்துக்கு வந்தீங்கன்னா மின்சாரம் கொடுக்குறேன். அதனால் அவங்க அங்கே போகிற மின்சார கம்பியிலேருந்து கொக்கி போடுறாங்க. கண்டுக்காமல் சில விஷயங்கள் போகிறாங்க, சில நேரத்தில் கண்டுக்கிட்டால் பிடுங்கி போட்டுறாங்க. அப்படிலாம் இருந்துட்டு திடீர்னு அந்த லீக்கில் அந்த குடிசை பற்றிக்கிச்சு தான். அவங்களுக்கு நிவாரணம் தரமாட்டான். நான் தான் சொன்னேனே அங்கே இருக்காது, அதுவே நீ இந்த மாதிரி அன்அஃபிஷியலாக நீ இல்லீகலாக கரண்ட் எடுத்ததே தப்பு அப்படின்னு சொல்லிடுவான். இது ஒரு சிறிய சவால். இப்போ இந்த கரண் இனத்தின் 5,22,000 பேர் இருக்கிறாங்க. இது மாதிரி நிறைய காரியங்களை பார்க்குறோம். கிறிஸ்தவர்களுக்குள்ளே பிறக்கணும். இன்னொரு பியூட்டிஃபுல் டெஸ்டிமனி. இது இன்னொரு பெரிய சவால். அங்கே சுற்று வட்டாரத்தில் இவங்களும் இருக்கிறாங்க, இன்னும் அதர் கைண்ட் ஆஃப் பீப்புள் ஆல்சோ. அந்த பின்தங்கிய மக்கள் இருக்கிறாங்க, இருளர் மாத்திரம் இல்லாமல். அவங்களுக்கெல்லாம் அந்த வீட்டு பெண்மணிகளுக்கெல்லாம் தையல் பள்ளி நடத்தி தையல் மிஷினோடு அவங்களுக்கு நடத்துகிறாங்க. அங்கே யாருமே இந்த கிறிஸ்தவங்க சபைக்காரங்க வேறு யாருமே அவங்களுக்கு ஆதரவு இல்லை. ராமானுஜர் கோயில்னு ஒரு கோயில் இருக்குது, இந்து கோயில். அந்த கோயில் முன்னாடி இருக்குது. அதுக்கு முன்னாடி தான் அந்த ஒரு வளாகம் இருக்குது பார்த்திங்களா, வராண்டா மாதிரி, அதில் தான் நடத்துகிறாங்க. அவங்க தான் திறந்து கொடுத்துருக்காங்க. அவங்களுடைய ஸ்டோர் ரூம் மாதிரி ஒரு பெரிய இடம் இருக்குது. அந்த இடத்துல தான் இங்கே கிளாஸ்லாம் நடத்தி அந்த மெஷின்லாம் தூக்கி வச்சுட்டு கேட் போட்டுட்டு அது யார்கிட்ட உங்களுக்கு தான் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓட டெஸ்டிமனி இல்லை பா. நம்மளாம் நாக்க பிடிக்கணும். இன்னொன்று அது பேர் செவிலி மேடோ இன்னொன்று. அது அந்த மாதிரி ஒரு தெரு. அந்த தெரு முழுசாக நம்ம ஊர் ராம்ஜி நகர் மாதிரி அந்த மாதிரி இடம். அங்கே எல்லாமே திருட்டு பசங்க தான். அது ஒரு இந்த எண்ட்லேருந்து அந்த எண்டு வரைக்கும், இந்த வீதி எம்ஜிஆர் நகர் இருக்குது பார்த்திங்களா, அந்த எண்டு வரைக்கும் அவ்வளோ பெரிய தெரு. இன்னும் கொஞ்சம் பெருசாக இருக்குமா அந்த அளவுக்காக கண்டிப்பாக இருக்கும். முழுசும் இந்த பக்கம் அந்த பக்கம் திருட்டு பசங்க தான். அங்கே தான் ஏதாவது ஊரில் திருட்டாச்சு, ஏதாவது பிரச்சனை ஆச்சுன்னா அந்த தெருவுக்கு தான் வருவாங்களாம். அந்த தெரு முடிகிற இடத்துல தான் இந்த கோயில் இருக்குது. அந்த இடத்துல தான் கிட்டத்தட்ட ஒரு 20 பெண்கள் வராங்க, வீட்டு பெண்கள். அவங்களாம் நேற்றுக்கு உட்காந்து கர்த்தருடைய வார்த்தையை கேட்டாங்க பாருங்கள். அவங்களாம் அந்த விஷயத்தை எவ்வளோ மரியாதையோடு கேட்குறாங்க, ஆனந்தத்தோடு கேட்குறாங்க, ஆவலோடு கேட்குறாங்க. எல்லாருக்கும் ஒரு ஸ்டோரி இருக்குது. நீங்கள் இன்னொரு தடவை வாங்க, அரேஞ்ச் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு. அவங்களெல்லாம் பார்த்தேன், அவங்க முகத்தெல்லாம் பார்த்தேன். வெறும் பார்வையிலே எல்லாருக்கும் they have something to say.
உங்களுக்கு இயேசுவை பற்றி சொல்கிறதுக்கு வாய் கூசக்கூடாது. இயேசுவை பற்றி 4 நல்ல வார்த்தை சொல்கிறதுக்கு உங்களுக்கு வாய் இல்லாமல் போகக்கூடாது. உங்களுக்கு 4000 40,000 வார்த்தைகள் ஆண்டவரை பற்றி சொல்கிறதுக்கு உங்கள் வாழ்க்கை ஆண்டவர் உயர்த்தி வச்சுருக்காரு. They are so happy. அவங்கள நீங்கள் பார்க்கும்போது தான் உங்களுக்கு மனம் திரும்புதலே வரும் என்னுடைய அபிப்பிராயம். தேவன் வருவார், கணக்கு கேட்பார், எப்படி ஜெபித்தா என்பார். என்ன வாட் இஸ் த ரீசன் ஃபார் அஸ் டு கம்ப்ளைண்ட்? நம்ம புகார் சொல்கிறதுக்கு ஒன்றுமே வாய்ப்பே இல்லை. நம்ம வாழ்க்கை இனிமேல் வாழ்கிறதெல்லாம் பேராசையில் தான் வாழ்கிறோன்னு இது என்னுடைய அபிப்பிராயம். இதெல்லாம் நீங்கள் ஏற்றுக்கணும் தலையெழுத்தே கிடையாது. நாட் அட் ஆல். ஏன்னா அப்படி நம்மளை கண்மேலையுமே உயர்த்தி வச்சுருக்காரு. நமக்கு எதுவுமே இப்போலாம் கிடைச்சா எக்ஸ்ட்ரா தான் பர்க்ஸ் தான், கொசுறு தான். அவங்களுக்கு இல்லாதது எல்லாத்தையும் நமக்கு கொடுத்துருக்குறாரு. அவங்களுக்கு கொடுக்க வேண்டியதை நம்ம இடத்துல கொடுத்துருக்காரு. நாம் எதையுமே பட்டுவாடை பண்ணாமல் பதுக்கி வச்சுட்டு இது இல்லை அது இல்லை, அதை கொடுங்க இதை கொடுங்க, இது பத்தலை அது பத்தலை இது பத்தலைன்னு கேட்டுட்ருக்கோம். ஒரு நேரத்தில் பயமாக தான் இருக்குது. அதனால் வேஷமாக ஐயோ கொத்தாவே அதெல்லாம் கதைக்கு ஆகாது. செயல் வீரர்களாக வீராங்களாக மாறித்தான் ஆகணும். செலவாகி செலவழிஞ்சு தான் ஆகணும். பானை பலியாக வார்க்கப்பட்டு போய்தான் ஆகணும். நாம் அவங்க இப்படிப்பட்ட மக்கள் மத்தியில் இவங்க மாத்திரம் இல்லை, இது மாதிரி ஏராளமானவங்க இந்தியாவில் இருக்கிறாங்க, உலகத்தில் இருக்கிறாங்க, ஆப்பிரிக்காவில் இருக்கிறாங்க, எந்த ஒரு பின்தங்கிய 3ஆம் தரப்பு நாடுகளில் இருக்கிறாங்க. நான் உங்களுக்கு சொல்லியிருக்கேன், ஞாபகம் இருக்குமான்னு தெரியல, 80s அமெரிக்கா போயிட்டு வந்தோன்னே சொல்லியிருக்கேன். ஐயோ அவங்க ஊர்லேயுமே சேரிகள் இருக்குது. அதை பார்த்துட்டு பகீர்னு ஆயிடுச்சு. ஏன்னா ஏற்கனவே படிச்சிருக்கிறேன். ஆனால் மாடர்ன் அமெரிக்கா பற்றி நிறைய இந்த மாதிரிலாம் திரைப்படங்களில் மற்ற காரியங்கள் மாதிரி டாக்குமெண்ட்ரிலாம் பார்த்தோன்னா அமெரிக்கா ஆஹா ஓஹோன்னு. ஆனால் அவங்க ஊர்லேயும் 2 காய்லாங்கடை இருக்குது. நம்ம ஊரில் 2 செகண்ட் ஹேண்ட் ஷாப்ஸ் இருக்குது. அதிர்ச்சி ஆகிட்டேன். நானும் அதிர்ச்சி ஆகிட்டோம். ஏன்னா அந்த டோர் டு டோர் ஒவ்வொரு வீட்டுக்கும் போய் நற்செய்தி சொல்கிறது அவுட்டோர் மினிஸ்ட்ரி. அதுக்கு போகும்போது 2x2 போகணும், 4x4 போகணும். அப்படி போய் பார்க்கும்போது அந்த ஊர்லேயும் வறுமையில் இருக்கிறவங்க இருக்கிறாங்க, சாலை ஓர மக்கள் இருக்கிறாங்க, பேமெண்ட் dwellers இருக்கிறாங்க. Poor people are there, beggars are there. Yes. அதனால் நமக்கு எவ்வளோ காரியத்தை நம்ம கண்ணை மறைச்சி நம்ம கண்ணில் ஆண்டவர் மகிமையை காமிச்சு, நாம் இன்னும் பெரிய மகிமை இல்லை முழுமையான மகிமை இடையும் நம்ம மூஞ்சே மகிமையாக மாறி 4 பேர் ஆண்டவரை பற்றி அறியக்கூடிய அளவுக்கு உன்னை கண்டவன் என்னை கண்டான்ங்கிறது அளவுக்கு மாறணுங்கிறது அவசியமாக இருந்தாலும், இருட்டில் கார் இருளில் இருந்த நம்மளை ஆண்டவர் வெளிச்சத்துக்குள்ளே கொண்டு வந்திருக்கார். கரங்களை தட்டி கர்த்தரை ஸ்தோத்திரிப்போம். ஹல்லேலூயா. ஆனால் நம்ம மன இருளை வளர்த்துக்கிறோம். கண்ணீரோடு கதறி சொல்கிறேன், எரிச்சலில் சொல்லலை. நம்ம மன இருளை வளர்த்துக்கிறோம். உங்களால் ஒத்துக்க முடியாது எனக்கு தெரியும், நீட்டின்னு எழுப்பீங்க எனக்கு தெரியும். we are entertaining darkness in our mind. சிந்தனையில் சிந்தனையை வீணடிக்கிறோம். அதனால் நம்ம மனம் இருளாகுது. வெளிச்சத்தில் நிலச்சிருக்காமல், வெளிச்சத்தை நோக்கி போகாமல், சண்டை போடுறதுனால, கசப்பில் இருக்கிறதுனால, மன்னிக்காமல் இருக்கிறனால, ஒருவரோட ஒரு ஐக்கியப்படாமல் இருள் தான் நம்ம கவி இருக்குது. அவங்க இருக்கிற இருள் வேற, நாம் இருக்கிற இருள் வேற. உணர்வோம். அந்த பெண்களும் எல்லாரும் வாயை திறக்கிறது இல்லை. they are so silent.
அவங்களும் பெண்கள் தான், அவங்களுக்குள்ளே பேசிக்கிறாங்க. ஆனால் பிரச்சனைகள் வரும்போது கேட்கும்போது அப்படியே ரியலி சைலண்ட். அவங்களோடு பேசணும், அவங்க லெவலுக்கு இறங்கி வரணும். அவங்களால நம்மளை புரிஞ்சிக்கவே முடியல. அவங்களுக்கு எவ்வளோ நீங்கள் புடவை கொடுத்தாலும், எவ்வளோ சாப்பாடு கொடுத்தாலும், எவ்வளோ பணம் கொடுத்தாலும் மைண்ட் செட்லேருந்து அவங்க விடுதலை ஆகணும். அவங்கள விட நீங்கள் என்ன மாறி இருக்கோம், நம்ம சபையில் என்ன மாறி இருக்கோம், நமக்கு ஆர்டர் கொடுக்கலையா? அவங்களுக்கு மிஞ்சி போனால் என்ன ஒரு 5 புடவை ஒரு நேரத்தில் கொடுத்துருவோமா? தெரியல எனக்கு. நமக்கு வீடே ஜவுளி கடையாக இருக்கே. உடனே நான் சொல்லி காமிக்கிற மாதிரி பிசாசு ஓதுவான், எனக்கு தெரியும். How much are we satisfied? How much are we thankful, appreciative? எவ்வளோ நன்றி உள்ளவர்களாக இருக்கிறோம், எவ்வளோ மெச்சிக்கிறோம். பரவாயில்ல இதை வாங்கி கொடுத்தீங்க ஒன்றும் இல்லாததுக்கு அப்படி சொல்கிறோம். அவங்களுக்கு ஒன்றுமே இல்லை. மனம் திரும்புவோம், பயபக்தியோடு நடுக்கத்தோடு மனம் திரும்புவோம், நன்றி உள்ளவர்களாக இருப்போம். பெண்கள், ரட்சிக்கப்பட்ட பெண்கள் ரட்சிப்பே உங்களுக்கு பெரிய அலங்காரம். பார்த்துக்கோங்க. அல்லேலூயா. பாவ மன்னிப்பே உங்களுக்கு பெரிய அலங்காரம். அல்லேலூயா. நீங்கள் அங்கே போய் பார்த்தோன்னா தான் தெரியும். ஹல்லேலூயா. அவங்களுக்கு அதெல்லாம் ஒரு பக்கம் இருந்தால் கூட அவங்களுக்கு அந்த கலகலன்னு ஒருத்தர் விருந்தாளி வந்தால் என்ன செய்யணும், எப்படி வரவேற்கணும், வாங்க ஐயா சோத்திரம். How they accept. ஆனால் அவங்க மத்தியில் இருக்கணும். நாம் ஜனங்க மத்தியில் இல்லை. ஏன் நம்ம ஜபம் வளரலை? ஏன் நம்ம ஜபம் பிரகாசமாக இல்லை? ஏன் நம்ம ஜபம் தாக்கத்தை கொடுக்கல? We are not amongst the people. நாம் எல்லாம் அவங்கவுங்க உண்டாக்கின ஒரு அரணுக்குள்ளே போயிடுறோம், ஒரு குகைக்குள்ளே போயிடுறோம். நம்ம மெய்யாகவே கூடி வாழ்கிறதில்ல. கூட்டம் முடிஞ்சோடனே தான் உங்களுக்கு கூட்டமே. ஆக்சுவலாக இப்போ இது கூட்டமே இல்லை, இப்போ உங்களுக்கு இது சிறையிருப்பின் நேரம். எப்படா முடியும் அதுக்குள்ளே 12:45 எப்படா முடியும், எப்போ மணி அடிக்கும். ஆனால் கூட்டம் முடிஞ்சோடனே அங்கே ஐயா இந்த தெருவே அந்த பக்கம் செதறுண்டு அங்கே தான் நின்றுட்டே இருப்பீங்க. அது 1 மணி நேரம். அப்போ வீட்டுக்கார கேட்க மாட்டார். அப்போ மகன் வந்தான், அவன் அதெல்லாம் அவனுக்கு தெரியாது. சில பேர் விட்டடிச்சு ஓடிடுங்க. ஐயோ ஏன்னா உங்களை பிடிச்சிட போகிறாங்க. என்ன ஜனங்க நீங்கள்? வாட் கைண்ட் ஆஃப் பீப்புள் ஆர் யூ? வாட் கைண்ட் ஆஃப் விமன் ஆர் யூ? உங்களை எப்படி கடவுள் நம்பி என்ன செய்வார்? ஏன் உங்களை பார்க்க தவறுறீங்க? முகம் பார்க்குற கண்ணாடிக்கு முன்னாடி நிற்கிற நீங்கள் வேத வசனத்துக்கு முன்னாடி உங்கள் வாழ்க்கையை சுற்றி இருக்க சவால்களுக்கு முன்னாடி உங்கள் முகத்தை பாருங்க, உங்கள் உள்ளான மனுஷனை பாருங்கள், மனுஷியை பாருங்கள். பத்தாது ஏதோ அக்கேஷனலாக ஒரு இடத்துக்கு போய் 4 காரியம் செஞ்சோம் அப்படின்னு சொல்லி அதை திருப்தி ஆகிடாதீங்க. அதெல்லாம் கடலில் பெருங்காயம் கரைச்ச கதை. அது நிரந்தரமான நிவாரணம் கிடையாது. உங்கள் நேரத்தை கொடுக்கறது, உங்கள் அன்பை கொடுக்கறது, உங்களுடைய ஆலோசனை கொடுக்கறது, காது கொடுத்து கேட்குறது, அவங்களோடு கூட இருந்து நேரம் செலவு பண்ணி எதையும் அது அப்போ தான் அவங்க கொஞ்சமாச்சும் திறப்பாங்க. ஒன்று சொல்கிறேன் ஃபைனலாக. இப்போ இந்த விஷயத்துக்காக, இந்த ஃபோக்கஸுக்காக, சாப்பாடு இந்த பிள்ளைங்களுக்கு போடும்போது அவங்க இருளர் மக்கள் சாப்பிட்ற சாப்பாடு வயல் எலி. ஐயோ சாமி, என்னையா சொல்கிறேன்? ஆமாம் பாஸ்டர். அந்த பிள்ளைங்களை இங்கே கொண்டு கோழிக்கறி வாங்கி போட்டு ஆட்டுக்கறி வாங்கி போட்டு அதெல்லாம் எங்களுக்கு வேணாம், எங்களுக்கு அந்த கொக்கு தான் வேணும், எங்களுக்கு அந்த நாரா தான் வேணும், எங்களுக்கு அது தருவீங்களா? ஐயோ அதுங்களை உட்கார வச்சு மைண்டை ப்ரோக்ராம் பண்ணி, இதுக்காக நான் போய் எலி பிடிக்க முடியுமா? நான் போய் அப்படி. ஆனால் அப்படியே ப்ரோக்ராம் பண்ணி they have come some distance. ஓரளவுக்கு மன பக்குவம் அடையுது.
தொட்டில் பழக்கம் சுடுகாடு மட்டும். கிறிஸ்து அவங்களுக்குள்ளே பிறக்கணும். அப்போ பார்த்துக்கோங்க நம்முடைய பாவ பழக்கம் எப்படிப்பட்டதுன்னு. எதுக்காக தேவன் அந்த வேறு பிரிக்கப்பட்ட வாழ்க்கை, அது ஒரு பெரிய பயணம். அதில் சடங்காச்சாரத்தை ஆண்டவர் முறித்தார், ஆனால் வேறு பிரிப்பை ஆண்டவர் முறிக்கவில்லை. என்னென்ன உணவு மனிதனுக்கு கெடுதி, மனதுக்கு கெடுதி, உடலுக்கு கெடுதி, சுகத்துக்கு கேடு அப்படிங்கிறதுனால தான் ஆண்டவர் அதெல்லாம் ஒதுக்கினார். இப்போ நான் அதை தான் அவங்க சாப்பிட்டு பழகிட்டு அவங்களுக்கு முடியல. எகிப்தின் கொம்மட்டிக்காய், வெள்ளைப்பூண்டு, வெங்காயம், அதுக்காக தான் அங்கே ஒப்பார வச்சாங்க. 430 years அதில் இருந்துட்டு. இப்போ நீங்கள் ரட்சிக்கப்பட்ட விஷயத்தை கொஞ்சம் பின்னாடி யோசித்து பாருங்கள். நேராக நிமிர்ந்து உட்காந்து கேளுங்க. நம்முடைய வளர்ப்பின் பின்னணி முக்கியமான விஷயம். ஆனால் தேவன் நம்மை தத்தெடுத்த பிற்பாடு நம்ம அவருடைய பிள்ளைகளாக வளர்க்கிறாரு. அல்லேலூயா. வேறு எந்த விஷயம், வேறு எந்த இஷ்யூவும், எந்த விதமான வியாஜ்யத்தையும் இங்கே உள்ளே கொண்டு வர வேண்டாம். ஒன்ஸ் ஆண்டு நம்மளை விலை கொடுத்து வாங்கிட்டார்னா தன்னுடைய பிள்ளையாக தன்னுடைய ஸ்டைலில் வளர்க்குறாரு. அந்த இதுக்கு தான் நம்ம வரணும். இட் டேக்ஸ் டைம். மாற்றான் தாய் மாற்றான் தாப்பன் அப்படிலாம் அவர் பார்க்கல. நம்ம அந்நியர்கள் தான் அவர், நம்ம அந்நியனாகவே பார்க்கல, தான் சொந்த பிள்ளையாக பார்க்குறாரு, சட்டப்பூர்வமாக பார்க்குறாரு, அதிகாரப்பூர்வமாக பார்க்குறாரு. அப்போ அவர் நம்ம எப்படி வளர்க்குறாரோ அந்த வளர்ப்புக்கு நம்ம விட்டு கொடுக்கணும். இந்த பிள்ளைங்க விட்டு கொடுக்குறாங்க, வர்றாங்க. நிறைய சேஞ்சஸ் இருக்குது. நீங்கள் இந்த ஊழியம் ஆரம்பிச்சும் போது பார்த்துருந்தீங்கன்னா இப்போ பார்க்குற பிள்ளைங்களா அப்பா ரொம்ப ஆச்சரியப்படுங்க. இப்போ சின்ன ஃபோட்டோகிராஃப் காமிக்கும்போதே இவ்வளோ வித்தியாசம் தெரியுதே, அவங்க எப்படி பண்ணியிருப்பாங்க. அல்லேலூயா. ப்ரைஸ் தி லார்ட், ப்ரைஸ் தி லார்ட். எல்லாம் 7 கழுத வயசு உள்ள பெண்களாக தான் கூடி வந்திருக்கீங்க. இப்போ இதை கேட்குறீங்க, ஆனால் ரட்சிக்கப்பட்டு வரும்போது எப்படி இருந்தீங்க? இப்போ மாற்றம். இன்னும் கிறிஸ்துவின் சாயலுக்கு ஒப்பாக மாறணுங்கும்போது ஒப்பாரி வைக்கிறீங்க. ஐயோ என்னால் முடியல, இங்கே வலிக்குதா, அப்போ உட்கார முடியல, நிற்க முடியல, முழங்கால் என்ன 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 இது என்ன நடக்குது வாழ்க்கையில்? என்ன நடக்குது? வளர்ச்சியை விரும்பலை, நம்ம சொகுசை விரும்புகிறோம், திரும்பி பார்க்குறோம் வாழ்க்கையை. அவங்க அறியாமையில் நிமித்தம் செய்கிறாங்க. ஆனால் அவங்களுக்கு பொறுமையாக அவங்களுக்கு சொல்லித்தர அந்த பிள்ளைகள் உருவாகிறாங்க. என்ன, எனக்கு ஒரு விஷயம் அடிக்கடி கேட்டேன் நேற்றுக்கு போயிட்டு வந்ததில், திருப்பி அவங்க அம்மா அப்பா அவங்கள தொந்தரவு பண்ணலையா? இல்லை, அவங்க கண்டு ஆச்சரியப்படுறாங்க. என் பிள்ளை நல்லா இருக்கட்டும், என் பிள்ளை வாழ்க்கை மாறுது. அந்த பிள்ளைகளும் அந்த தாய்ப்பால் மறக்க வைக்கிறான்னு, முலைப்பாலை மறக்க வைக்கிறான்னு சாமியல் புத்தகத்தில் வாசிக்கிறோம், மற்ற பகுதிகளையும் வாசிக்கிறோம். அதை விரும்புகிறாங்க. வீட்டு பெண்கள், நீங்கள் தாய்மார்கள், சும்மா பெஞ்சை சூடேற்றிட்டு போகாதீங்க, வேஸ்ட்டு. யாருக்கு நீங்கள் வளர்க்கல, உங்களை சொந்தமாக்கிக்கிட்ட கிரயத்து கொண்ட அவங்க ஆண்டவருக்கு, உங்கள் நாயகருக்கு, உங்கள் மணவாளனுக்கு நீங்கள் நன்றி உள்ளவர்களாக இருக்கிறீங்க. உங்களை ஆண்டவர் சொந்தமாக்கி உங்களுக்கு சொந்தமாக கொடுத்த பிள்ளைகளை அவருடைய பிள்ளைகளாக நீங்கள் ஒப்பு கொடுக்கறதுக்கு தேவன் உங்களுக்கு பிள்ளைகளை கொடுக்குறாரு. ஆபிரகாமுக்கு பிள்ளையை கொடுத்துட்டு நீ அவனை எனக்கு நான் காமிக்கும் இடத்துல கொண்டு பலியாக கொடுன்னு கேட்குறாரு. அது மாதிரி கேட்குறாரு. எஸ், நீங்கள் ஓங்கும்போது ஆண்டை நிறுத்திடுவார். இதெல்லாம் நீங்கள் யோசிச்சு போவேன், முதல்ல கொடுங்க பார்ப்போம். பயப்படாதீங்க. அன்னாள் ஒரு பிள்ளையை கொடுத்தா 6 பிள்ளையை திருப்பி ஆண்டை எக்ஸ்ட்ரா கொடுத்தார். பிரைஸ் தி லார்ட். எதுக்கு அன்னாளுக்கே பேர் சேர்த்துட்டு இருக்கீங்க? உங்கள் வாழ்க்கையை பாருங்கள். எப்படி ஜெபித்தா என்று கேட்பார். தேவன் வருவார், கணக்கு கேட்பார். உங்களுக்கு பாராட்டின நன்மைகளுக்கு தேவன் கணக்கு கேட்பார். அல்லேலூயா.
எல்லாமே உங்களுக்கு செய்தி தான், ஆனால் உங்களுக்கு செய்தி தனியாக வேணும்னு வேறு. என்ன பண்ணுறது? அதான் சிரிச்சிட்டேன். அதுங்களுக்கு உயர்தர சைவ உணவகம், உயர்தர அசைவ உணவகம்னு சொல்லி ஏதாவது கொடுத்தா, ஐயே எங்களுக்கு எலிதான் வேணும் கேட்குற மாதிரி. ஆண்டவர் உங்களுக்கு கொடுக்குறது எல்லாமே செய்தி தான். உங்கள் வாழ்வாதாரத்துக்கு, உங்கள் நித்திய வாழ்வின் மருவத்துக்கு தான் நான் உங்களை சொல்லிகிட்ருக்கேன். நான் உங்ககிட்ட என் நேரத்தை வீணாக்கலை, எனக்கு தெரியும். அதுலேருந்தே நீங்கள் இப்போ தனியாக உங்களுக்கு ஒரு கஞ்சியோ ஒரு பிரியாணி போட்டு அது உங்களை வாழ வைக்க போகிறதில்ல. இது வரைக்கும் கேட்ட காரியத்தை அஜீர்ண கோளாறு அதெல்லாம் போனாலே சாப்பிட்றது தங்கும். தோத்துறோம். என்ன இப்படி உட்காந்துருக்கீங்க? இல்லை லூயா. அப்படி தான் நாங்கள் நேற்றுக்கு போகும்போது கொஞ்சம் லேட்டாக ஏதோ இடத்துல சாப்பாடு, அது அவங்க வீட்டில் தான் சாப்பாடு கொடுத்தாங்க. அதுக்கப்புறம் மத்தியானம் யாருக்கும் பசங்களுக்கெல்லாம் சாப்பாடே ஓடலை. ஒன்றும் வேணாம், எல்லாம் ஸ்நாக் மாதிரி சாப்பிட்டு போகிறாங்க. அது மாதிரி தான் இருக்குது. உங்களுக்கு எது கழிக்கிற மாதிரி நிறைய கொடுத்ததுனால அப்படி இருக்குது நிலமை. தோத்துறோம். என்ன இப்படி உட்காந்துருக்கீங்க? இல்லை லூயா. இங்கே உட்காந்துருக்க யாரெல்லாம் ஆசாரியர்கள்? என்ன ஆமேனா? யாரெல்லாம் ஆசாரியர்கள்னு? எல்லாம் இது கூட்டத்தோட கோவிந்தாவா? நானும் ஒரு ஆசாரியன். தோத்துறோம். பிரைஸ் லார்ட். நீங்கள் பெண்கள் தான். அங்கே காஞ்சிபுரத்துலேயும் அதே பெண்கள் தான். அந்த ராமானுஜர் கோயிலில் கூட இந்த பெண்கள் அதுதான். been watching you so keenly. நீங்கள் இண்டிவிஜுவலிஸ்டிக்காக எழுமணும். புரியுதா? ராஜரீகமான ஆசாரிய கூட்டம்னு நீங்கள் கூட்டமாக வேலை செய்கிறது எப்போ செய்யணுமோ அப்போ செய்யணும். ஆனால் நீங்கள் தனித்தனியாக வேலை செய்ய ஆரம்பிக்கணும். பிரைஸ் தி லார்ட். பிரைஸ் தி லார்ட். இது ஒரு பெரிய வாழ்க்கையின் செய்தி. இதெல்லாம் யாரும் உங்களுக்கு நேரம் எடுத்து சொல்லுவாங்களா எனக்கு தெரியாது. உங்கள் பெரிய ஒரு குடும்பத்தில் நீங்கள் ஒரு பொண்ணாக பிறந்திருக்கலாம், 10 பிள்ளைங்க 12 பிள்ளைங்க. ஆனால் நீங்கள் தனியாக வேலை செய்யணும். நீங்கள் உங்கள் வாழ்க்கையின் முன்னேற்றத்துக்கு நீங்கள் வளரணும். நீங்கள் தனியாக, உங்கள் வளர்ச்சி தனி தான். எல்லாருக்கும் அதே சாதம் தான் போடுவாங்க, அதே வீட்டில் இருக்க மெனு தான். ஆனால் ஒரு பிள்ளை நச்சுன்னு வளரும், இன்னொரு பிள்ளை நறுங்கி போயிருக்கும். என்ன காரணம்னா 1000 காரணம் இருக்கும். அடிப்படை காரணம் ஹார்மோனல் சேஞ்சஸ், ஹார்மோனல் aberrations, imbalances, chromosomal imbalances. ஸோ அதெல்லாம் quite a rarity. எபிரேயருக்கு 7ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம், Book of Hebrews chapter 7 verse 12. ஒரு 5 to 10 minutes எக்ஸ்ட்ரா எடுத்துக்க வேண்டியிருக்கும்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா சமயம் நெருங்கிட்டே இருக்குது. எபிரேயர் 7:12. ஆசாரியத்துவம் மாற்றப்பட்டிருக்குமே ஆனால் நியாயப்பிரமாணமும் மாற்றப்பட வேண்டியதாகும். ஆசாரியத்துவம் மாற்றப்பட்டிருக்குமே ஆனால் நியாயப்பிரமாணமும் மாற்றப்பட வேண்டியதாக இருக்கும். ஒரு சமுதாயத்தில், நாகரீகமுள்ள சமுதாயமோ நாகரீகமற்ற சமுதாயமோ மலைவாழ் மக்களுடைய சமுதாயமோ படித்தவர்களோ படிக்காதவங்களோ, பெண்கள் மாற வேண்டும். பெண்கள் மனம் மாறினா தான் அந்த மாற்றத்தை தன்னுடைய சந்ததியான ஒரு குழந்தைக்கோ, எத்தனை குழந்தையை பெற்றதோ அத்தனை பிள்ளைகளுக்கு அது கொண்டு செல்லும். தாய் விட்டு கொடுக்க வேண்டும். நாங்கள் விட்டு கொடுக்காம இருக்கோம் நீங்கள் கேள்வி கேட்குறத விட முரட்டுத்தனமாக விட்டு கொடுத்ததில் என்ன முன்னேற்றமான விஷயத்தில் நீங்கள் ஒத்துழைத்திருக்கீங்க, என்ன தியாகம் பண்ணியிருக்கீங்க அப்படிங்கிறத நீங்கள் பார்க்கணும். அப்போ தான் அந்த குடும்ப மறுரூபமாகும். ஒரு ஆண் குடும்பத்தின் தலைவன், பொறுப்பாளன், பிரெட் வின்னர், ஆன்சரபிள், ரெஸ்பான்சிபிள், அவர் மாற தான் வேணும்.
நடைமுறை வாழ்வில் எவ்வளோ படித்திருந்தாலும் வசதி இருந்தாலும் ஆண் மாற்றம் அடைவதில் அவனுக்கு நிலைவரமான வளர்ச்சி பெண்ணுடைய ஒத்துழைப்பு தான். இதை நீங்கள் மறந்துடக்கூடாது. ஒருவன் உங்கள் குடும்பத்தில் ஆசாரியனா சரியாக இருக்கணும்னா ஒய்ஃப் சரியாக இருக்கணும். நீங்கள் தான் உங்களுடைய அவசியத்தை உணரணும். இதை நான் உங்களை புகாராவோ குற்றமாகவோ இன்க்விசிட்டிவாகவோ பீராயிர புத்தியோட சொல்லலை. எனக்கு புரிஞ்சதை நிதர்சனமாக சொல்கிறேன். ஆனால் இன்னுமே நீங்கள் ஆண்டவர் உங்களை விசேஷமாக தான் படைச்சிருக்காரு. ரட்சிக்கப்பட்ட நிலைமையிலும் ரட்சிக்கப்படாத நிலையிலும் நீங்கள் கஸ்டம் மேட் பீப்புள். நீங்கள் குணப்படாமல் உங்கள் குடும்பத்தில் குணம் பெருசாக வராது. நீங்கள் நற்குணசாலிகளாக மாறிட்டே இருக்க தான் குடும்பம் வாசனையாக இருக்கும். உங்களுக்குள்ள ஒரு நாளும் ஒரு காலம் துர்க்குணம் வந்துடக்கூடாது. இருக்கிற துர்க்குணம் கம்ப்ளீட்டாக வெளியே போயிடணும். எனக்கெல்லாம் ஒன்றும் துர்க்குணமே இல்லை நீங்கள் சொல்கிறத விட, அதை புகாரை எடுக்கிறத விட இன்னும் எப்படி நற்குணசாலியாக மாறலாம் அப்படிங்கிற நீங்கள் ஃபோக்கஸ் பண்ணலாம். இன்னும் என்னுடைய குறை என்ன, இன்னும் நான் எப்படி என்னை மாற்றிக்கொள்ளலாம், இன்னும் நான் எப்படி உபகரணமாக மாறலாம், இன்னும் நான் எவ்வளோ கூர்மையாக மாறலாம் அப்படின்னு நீங்கள் யோசிக்கணும். ஆசாரியத்துவம் மாற்றப்பட்டிருக்குமே, ஆனால் நியாயப்பிரமாணமும் மாற்றப்பட வேண்டியதாகும். நீங்கள் ஆள் மாறிட்டிங்கன்னா சட்டத்திட்டங்கள் தானாகவே மாறிடும். அல்லேலூயா. இப்படி தான் குழந்தை அழுந்துச்சு, என்ன செய்கிறது, உட்வேர்ட்ஸ் கைப்பாட்டக்கூடாது இப்படின்னு கொள்ளுப்பாட்டி சொல்கிற வரைக்கும் போயிட்டு இல்லாமல் அதையே சொல்லிட்டு இல்லாமல் நீங்கள் ஒரு மாற்றி தான் யோசிக்கணும். நீங்கள் தான் யோசிக்கணும். யூ ஷுட் இன்வைட் சேஞ்ச் இன் யோர் attitude. You should invite change in your family. எதுக்கு அந்த வார்த்தையெல்லாம் வந்துச்சு? தாயை போல பிள்ளை, நூலை போல சேலை. அது சரியான அர்த்தம் எனக்கு தெரியாட்டினாலும் மேலோட்டமாக யோசிக்கும்போது ஏன் அந்த ரெப்ளிகா, ஏன் அந்த ரெப்படேட்டிவ் பேட்டர்ன்? இப்போ இந்த இருளர் கம்யூனிட்டி எடுத்துக்கிட்டால், இப்போ அந்த பிள்ளைங்களாம் கர்த்தருடைய வருகை தாமதத்தில் அடுத்த நெக்ஸ்ட் 10 years 12 to 15 yearsல நச்சுன்னு அந்த பிள்ளைங்க சவால் மிக்க பிள்ளைகளாக மாறிடுவாங்க, பிரகாசமான பிள்ளைகளாக மாறிடுவாங்க. அவங்களே அவங்க கம்யூனிட்டிக்குள்ளே போகும்போது அவங்களுக்கே ஒரு பெரிய சவாலாக இருக்கும். ஆனால் அந்த ஜனங்க அதெல்லாம் எப்படி செய்வார்னு எனக்கு தெரியாது. ஆனால் இன்ட்ராக்டிவாக இருக்க சேஞ்சஸ் வீட்டில் வரும், அம்மா அப்பாக்குள்ளே வரும். உங்கள் ஐடென்டிட்டி நீங்கள் மாற்றிக்கணுங்கிற அவசியம் இல்லை. ஆணாக இருக்கிற பெண்ணாக மாற முடியாது, பெண்ணாக இருக்க ஆணாக மாற முடியாது. ஆனால் அடிமைத்தனம் மாறணும். பிரைஸ் லார்ட். அறியாமை மாறணும், ஒழுங்கினம் மாறணும், ஒவ்வாமை மாறணும். அலர்ஜிக் ரியாக்ஷன்ஸ் ஷுட் சேஞ்ச் இன் யுவர் லைஃப். ரொம்ப இம்பரேட்டிவ். அது மாறினா தான் பிரகாசம். சில பிள்ளைங்க அங்கே இருக்கிறத தைரியமாக ஃபீல் பண்ணுதுங்க, உணருதுங்க. அவங்களுக்குள்ள துக்கம் இல்லைன்னு சொல்ல முடியாது. எனக்கு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கிடச்சிருக்கு வாழ்க்கையில் முன்னேற்றம் காண. நான் இங்கேருந்து முன்னேறுவேன், நான் சீர்படுவேன், நான் கற்றுக்குவேன். ஆசாரியத்துவம் மாற்றப்பட்டிருக்குமே, ஆனால் அதுதான் என்னுடைய ஃபோக்கஸ். யூ ஷுட் சேஞ்ச். மத்தேயு சுவிசேஷம் 17ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தில் 2ஆம் வசனம் பரிச்சயமான வேத பகுதி தான். ஆண்டவராக இயேசு கிறிஸ்து யாக்கோபு, யோவான், பேதுரு மருவமலை கூட்டிகிட்டு போகிறார். 6 நாளைக்கு பின்பு இயேசு பேதுரும் யாக்கோபையும் அவருடைய சகோதரனாய் யோவானையும் கூட்டிக் கொண்டு தனித்திருக்கும்படி உயர்ந்த மலையின் மேல் போய் அவர்களுக்கு முன்பாக மறுரூபமானார். அவர் முகம் சூரியனைப் போல பிரகாசித்தது. அவர் வஸ்திரம் வெளிச்சத்தைப் போல வெண்மையாயிற்று. இயேசு தொடர்ந்து மனுஷகுமாரனாகவே இருந்து விடுவது தேவனுடைய சித்தம் அல்ல.
மனுஷகுமாரனாக இருக்கிறவர் அவர் மனுஷீகத்தை மேற்கொள்ள வேண்டும். தம்மை பின்பற்றுகிறவர்கள் முடிவில்லா வாழ்வை பெற வேண்டும், அழிவில்லாத சரீரத்தை பெற வேண்டும், அழியாமை தரித்து கொள்ள வேண்டும், சாவாமை தரித்து கொள்ள வேண்டும் என்பதற்காக இயேசுவை வரையறைக்கு உட்பட்ட இந்த மனு உருவாக தேவன் அனுப்பினார். தன்னுடைய சீடர்களுக்கு அவர் செய்த சேவை, போதித்த போதனை எல்லாம் எல்லா குஷ்டரையும் சுகமாக்குறதுக்கும், செத்தவங்களை உயிரோடு எழுப்புறதுக்கும், குருடர்களுக்கு கண்ணை திறந்து விடுறதுக்கு மாத்திரம் இல்லை, அவங்க மறுரூபம் ஆணும் என்பதற்காக தான். அல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட், அல்லேலூயா. மெல்கிசேதேக்கின் முறைமையின்படி என்னென்னைக்கு மாறாத ஆசாரியத்துவம் உள்ளவர் இயேசு கிறிஸ்து. சரியான ஒரு சீரியஸ் பாயிண்ட்டு. ஆங்கமாக நேராக நிமிர்ந்து உட்காந்து கேட்கணும். ஆசாரியத்துவம் என்பது அந்த பொறுப்புள்ள அந்தஸ்து, அந்த மரியாதைக்குரிய அந்தஸ்து. நாம் இயேசுவை ஏற்றுக்கொள்ளாததுக்கு முன்னாடி இயற்கையை வழிபட்டிருப்போம், செத்தவங்களை வழிபட்டிருப்போம், விக்கிரகங்களை வழிபட்டிருப்போம், மரத்தை வழிபட்டிருப்போம், மிருகத்தை வழிபட்டிருப்போம், என்னென்னத்தையும் செஞ்சுருப்போம். ஆனால் இயேசுவை இரட்சகராக ஏற்றுக்கொண்ட பிற்பாடு நம்முடைய ஆசாரியத்துவத்தை, நம்முடைய வழிபாட்டு முறையை தேவன் மாற்றினார். அல்லேலூயா, அல்லேலூயா. வாய்க்கு கைக்கு நாங்கள் உண்மை ஆராதிக்கிறோம், உண்மை உயர்த்துக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம் சொல்கிறதெல்லாம் சரக்கோடு சொல்கிறோமா, பொடியோடு சொல்கிறோமா, பொடி இல்லாமல் வெத்து வேட்டா சொல்கிறோமாங்கிறது நம்ம தான் நறுக்குன்னு யோசிக்க வேண்டியது. ஒரு நாளில் 24 மணி நேரத்தில் எத்தனையோ விஷயம் நம்ம வாழ்விலே பூஜிக்கப்படுகிறது. நீ எண்ணெயை ஊற்றி புகையை போட்டு இப்படி தான் தொழுகை நம்ம நினச்சிடக்கூடாது. கிறிஸ்டின் டைப்பில் சொன்னால் சோத்திரம் 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 லேலுயா அப்படின்னு அதெல்லாம் எதை முக்கியப்படுத்தி கொண்டே இருக்கிறோம், எதை நமக்கும் கடவுளுக்கு நடுவில் கொண்டு வந்துகிட்டே இருக்கோம், எது கடவுளை விட நம்ம கண்ணை நிறைக்குது, மறைக்குது, உரைக்குது. யோசிச்சுதான் ஆகணும். தட்ஸ் வாட் வி வர்ஷிப். எவ்வளோ நம்முடைய நேரம் எதுக்கு முக்கியமாக செலவாகுது, இன்வெஸ்ட் ஆகுது, எதை நம்ம விரயம் பண்ணுறோம். ஏன் விரயம் பண்ணுறோம்? பொறுப்பில்லாததுனால, வேண்டாததுனால, எக்ஸஸாக இருக்கிறதுனால. இல்லை மொத்தத்துக்கு அழிச்சாட்டியமாக அறியாமையினால், மதிகேட்டால், அதனால தான் வேஸ்ட் ஆகுது. புத்தி இருக்கிறவங்க எதையும் நம்ம வேஸ்ட் பண்ண மாட்டோம், எதையும் வேஸ்ட் பண்ண மாட்டோம். அப்போது ஒரு நாளில், ஒரு குறிப்பிட்ட நாளில் நமக்கு புத்தி கேடு வந்துகிட்டே இருக்குது, மதிகேடு நம்மளை தொடர்ந்து வந்துகிட்டே இருக்குது. ரொம்ப படித்தவங்களுக்கும் வருது, படிக்காதவங்களுக்கும் வருது. how much do we make most of our time? அதனால தான் நீ கற்று நிச்சயித்து கொண்டவைகளில் நிலைத்திரு. ஒரு நாளில் ஒரு விஷயத்தில் எப்படி நிலைச்சிருக்கோம்? காலையில் ஒரு எண்ணம், மத்தியானம் ஒரு எண்ணம், ஒவ்வொரு மணி நேரத்துக்கு ஒரு எண்ணம், ஒரு நோக்கம், ஒரு பேச்சு. கவனிங்க. எவ்வளோ டிஸ்ட்ராக்ட் ஆகிறோம் பாருங்கள். நம்ம ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு நடந்து போகிறோன்னா அதுக்கு காரணம் இருக்கணும். ஒரு இடத்துல உட்கார்றோன்னா காரணம் இருக்கணும், பிரயோஜனப்படுத்தணும். கொஞ்சம் நேரம் வீணாயிடுச்சுன்னா அதை மேக்கப் பண்ணணும். நேரம் ஆயிடுச்சு, நாளைக்கு பார்த்துக்கலாம் நம்ம சொல்லக்கூடாது. நாளைக்கு பார்க்கலாங்கிறது கேரண்டி கிடையாது, நாளை நம்மளது அல்ல. ஆமாவா? டுமாரோ இஸ் நாட் ours. இன்றைக்கி நமக்கு நாமே நியமித்து கொண்ட விஷயத்தை நாம் தான் செஞ்சு முடிக்கணும். நமக்கு ஏற்கனவே அசைன்மெண்ட்டாக நியமிக்கப்பட்ட விஷயத்தையும் கவனித்து தான் வேலை செய்யணும். அப்போது மலை உச்சின் மேலே போய் ஆண்டவர் அவளுக்குமாக மறுரூபமானார். அங்கே மோசே எலியாரோடு கூட பேசி கொண்டிருந்ததாக வேதத்தில் பார்க்குறோம். ஒருத்தர் மரணத்தை குறித்து பேசுகிறார், ஒருத்தர் உயிர்த்தெழுதல் குறித்து பேசுகிறாரு. நமக்கும் அதுதான்.
ஏன் மனுஷகுமாரன் மறுரூபமானார்? மறுரூபத்தை மனுஷகுமாரன் ஏன் 3 மனுஷர்களோடு தான் நம்பினவர்களோடு பகிர்ந்து கொண்டார்? அவர்களுக்கு இந்த அனுபவம் உண்டு, அவர்களுக்கு இந்த அனுபவம் நியமிக்கப்பட்டிருக்கிறது. ஆசாரியத்துவம் மாற்றப்பட்டிருக்குமே, ஆனால் நியாயப்பிரமாணம் மாற்றப்பட வேண்டியதாக இருக்கும். இயேசு கிறிஸ்து நியாயப்பிரமாணத்தின் முடிவாக இருக்கிறார். நியாயப்பிரமாணத்தை அழிக்க அல்ல, அதை நிறைவேற்றவே வந்தேன்னு சொன்னார். நிறைவேற்றி முடித்தார். முடித்துவிட்டு கிருபையின் பிரமாணத்துக்குள்ளாக, ஆவியும் ஜீவனுமான பிரமாணத்துக்குள்ளாக இயேசு நம்மை வழி நடத்துகிறார். அப்போ அவர் மாறாத ஆசாரியத்துவம் உடையவராக இருக்க, ஏனென்றால் பழைய ஏற்பாட்டில் ஆசாரியர்கள் மாற்றப்பட்டு கொண்டே இருந்தார்கள். They had retirements and they were also sent home. தகுதி இல்லாதனால நீக்கப்பட்டார்கள், சிலர் தண்டிக்கப்பட்டார்கள், சிலருக்கு வாழ்நாட்காலம் முழுவதுமே சீட்டே விழலை. ஆனால் நாம் ராஜரீகமான ஆசாரிய கூட்டம். இயேசு கிறிஸ்து ஒரு நாள் கூட ரிட்டையரே ஆகலை. அல்லேலூயா, அல்லேலூயா. யாருக்கு சொன்னான்னு தெரியல, இயேசுக்கு சொல்லியிருப்பான், நமக்கு. பிரைஸ் தி லார்ட். லூக்காவின் சுவிசேஷம் 9ஆம் அதிகாரம் 28ஆம் வசனம் 29ஆம் வசனம். The book of Luke's Gospel, chapter 9, verses 28 and 29. இந்த வார்த்தைகளை அவர் சொல்லி ஏறக்குறைய 8 நாளைக்கு பின்பு அவர் பேதுருவையும் யோவானையும் யாக்கோபையும் கூட்டிக் கொண்டு ஜெபம் பண்ணுகிறதுக்கு ஒரு மலையின் மேலே ஏறினார். அவர் ஜெபம் பண்ணுகையில் அவருடைய ரூபம் மாறிற்று, அவருடைய வஸ்திரம் வெண்மையாக பிரகாசித்தது. இப்படி மத்தேயு சுவிசேஷத்தில் நம்ம வாசிக்கல, அவர் ஜெபம் பண்ணுகையில் அப்படின்னு. 6 நாளைக்கு பின்பு இயேசு பேதுரு யாக்கோபையும் யோவானையும் கூட்டிகிட்டு போனார். தனித்திருக்கும்படி ஒரு மலையில் ஏறி அவளுக்கு மறுரூபமானான்னு சொல்லியிருக்கு. இங்கே அதே விஷயந்தான், ஜெபம் பண்ணுறதுக்கு போனார். பிரைஸ் தி லார்ட். நீங்கள் ஜெபம் பண்ண தான் வரீங்க. நீங்கள் ஜெப வீராங்கனைகள். வழக்கமாகவே பெண்கள் தான் ரொம்ப ஜெபம் பண்ணுறேன்னு உங்களுக்குள்ளே ஒரு பெரிய என்ன சொல்கிறது, முத்திரை குத்தப்பட்ட ஒரு எதிர்பார்ப்பு. வீட்டுக்காரங்களும் ஜெபமே வராது, சோத்திரம். ஆம்பளைங்களுக்கு ஜெபமே வர, சோத்திரம், அல்லேலூயா. ஆனால் நீங்கள் ஜெபம் பண்ணுங்க இயல் மாறில. சில பேர் ஜெபம் பண்ண பிற்பாடு தான் ராட்சசியாக மாறிடுறாங்க. அது எப்படின்னு தெரியல. அது வரைக்கும் சாதாரண பெண்களாக இருந்திருப்பாங்க. ஜெபம் பண்ணோன்னா அவங்க ராட்சசியில் ஆகிடுவாங்க. ஜெபம் பண்ணிட்டு வந்து இப்படி திட்டுறாளே அப்படிங்கிறது உங்கள் வீட்டுக்காருக்கு புரியாத ஒரு பாடம். இந்த பாடத்திட்டம் வாழ்க்கையில் இல்லை. ஏன் இந்த பூனையும் பால் குடிக்குமா பார்க்குறீங்க? பாருங்கள், அந்த மறுரூபம்னு இப்படியே தான் எனக்கு எப்படி இருந்தாலுமே நத்திங் ஷேக்ஸ் யூ. அப்போ நீங்கள், நான் இப்போ சொல்ல வரும்போது எனக்கு ஒரு காரியம் உணர்த்தப்பட்டேன். உங்கள் குடும்பத்தில் மாற்றம் காண்றதுக்கு யார் மாறணும்? வீட்டில் இருக்க ஆம்பளைங்களா, வீட்டில் இருக்க பெண்களா? 2 பேருமே மாறணும். எப்போ பார்த்தாலுமே இப்படி சொல்லிகிட்டே இருந்து இப்படி தான் கதை. நீங்கள் நல்லா கவனிங்களேன், கொஞ்சம் கேளுங்க. நீங்கள் யோசிங்க, தான் உங்களுக்கு தான் வீட்டு பாடம் கொடுக்குறேன். நீங்கள் சூப்பர் டூப்பர் சோம்பேறிங்க. அதனால தான் இன்னும் உருப்படாமல் இருக்குது இந்த சபை. நான் போயிட்டு வந்தேன். இந்த ஒரு நாளைக்குள்ளே எவ்வளோ விஷயம் மைண்டில் ஓடிட்டே இருக்குது. பார்த்ததெல்லாம் பீன் வெரி அப்சர்வன்ட். யாரெல்லாம் காற்றுள்ள போதே தூற்றிக்கொள்கிறாங்களோ அவங்களாம் முன்னேறுறாங்க. ஆண்டவருடைய பிள்ளைகளோ ஆண்டவர் பிள்ளைகள் இல்லாதவர்களோ முன்னேறுறாங்க, மாற்றம் காண்றாங்க. கேன்சர் ஆஸ்பத்திரியில் 2-3 கான்வர்சேஷன் நடந்துட்டு போயிட்டே இருக்கும்போதே பார்க்குறேன், கேட்குறேன். பரவாயில்லையே, மரண ஓலமும் மரண திகிலும் பிடித்த இடத்துல பேஷண்ட் மாறுறாங்க, நடத்துகிறவங்க மாறுறாங்க, அவங்களோட அட்டெண்டண்ட்டாக இருக்கிறவங்க மாறுறாங்க, மேனேஜ்மெண்ட்டில் இப்படி பேசிக்கிறாங்க. வாவ், அதெல்லாம் அன்எக்ஸ்பெக்டட். நான் எதிர்பார்க்கவே இல்லை. பட் ஐ ஹவ் பீன் லேர்னிங்.
என்ன நீங்கள் கோயிலுக்கு வரீங்க, கடவுளோடு வரீங்க, பேசுகிறீங்க, என்ன மாற்றத்தை எதிர்பார்க்குறீங்க? என்ன மாறுறீங்க? யார் மாற்றம் வேணும், இந்த நிலை பத்தாது, சரியில்லை அப்படின்னு நினைக்கிறாங்களோ அங்கே மாறுறாங்க. ஏன் அத்தனை பேஷண்ட்ஸில் சிலர் வாய் விட்டு கேட்குறாங்க ஜெபம் பண்ணுங்க? ஏன்னா தே டிசைர் ஹீலிங். அவங்களுக்கு சுகம் வேணும், வலி போதும், இனஃப் இஸ் இனஃப், பட்டது போதும் அப்படின்னு யோசிக்கிறனால தான் யாராக இருந்தாலும் கொஞ்சம் பிரார்த்தனை பண்ணுங்க அப்படின்னு கேட்குறாங்க. ஜெபிச்சு விடுங்க, மந்திரிச்சு விடுங்க, ஏதோ அவங்க வார்த்தையில். பிகாஸ் தே ஆர் டயர்ட் ஆஃப் த ட்ரீட்மெண்ட். சிஸ்டர்ஸ், நீங்கள் மாற்றத்தை எதிர்பார்க்கணும், மாறணும், முயற்சி எடுக்கணும். ஒரு குடும்பத்தில் உங்களுக்கு சரியான வேலை இருக்குது, நீங்கள் மாற்றத்தை இனிஷியேட் பண்ணலாம். நீங்கள் ஏற்ற துணை, யூஆர் அ ப்ராப்பர் ஹெல்ப் மீட். நீங்கள் உங்களுக்கு ஏற்ற மாதிரி மாற்றிடாதீங்க. அதுதான் நிறைய பார்க்குறேன். உண்மையான மாற்றத்தை, நிரந்தரமான மாற்றத்தை, எல்லாருக்கும் உபயோகமான மாற்றத்தை, சுகாதாரமான மாற்றத்தை வீட்டில் வரும்படி எதிர்பாருங்க. அதுக்கு நீங்கள் உழைங்க. எல்லாருமே ஒத்துழைப்பாங்க, எல்லாருமே உதவும் கரம் கொடுப்பாங்க. எல்லாம் அம்மா பிள்ளையாக இருக்கணும், எல்லாம் நீங்கள் தான் சாவி வச்சுருக்கணும், இஷ்டம் போல் எல்லாரையும் ஆட்டி படைக்கணுன்னா உங்களை மாதிரி ஒரு யூஸ்லெஸ் பர்சனை சமுதாயத்தில் பார்க்க முடியாது, உங்கள் குடும்பத்தில் பார்க்க முடியாது, வாய்ப்பே இல்லை. நீங்கள் அப்படியே இருந்து மங்கி போயிட வேண்டியதுதான், சொங்கி போயிட வேண்டியதுதான். இயேசு மறுரூபமாகி நம்மை மறுரூபமாக்குகிறார். அல்லேலூயா. அங்கேருந்து உச்சி மலை உச்சிலேருந்து இந்தா மாறுறியா இல்லையா, விடுறியா இல்லையா, கொடுக்குறியா இல்லையா, பிடிச்சிக்கிறியா இல்லையா அப்படிலாம் சொல்லலை. He set an example while he was in prayer. He was transfigured. டிரான்ஸ்ஃபிகரேஷன்லேயும் பரவசம்லாம் இருந்திருந்தாலும், பேரொழி இருந்திருந்தாலும், ஆச்சரியம் இருந்திருந்தாலும், வேலை இன்னும் முடியாத 2 வேலையை 2 தீர்க்கதரிசிகளாகவும் ரட்சகர்களாகவும் இருந்த எலியாவும் மோசேயும் ஆண்டவரோடு பேசுகிறாங்க, ஞாபகப்படுத்துகிறாங்க. அல்லேலூயா. இதெல்லாம் நீங்கள் உங்களுக்குள்ளே ஆண்டவர் பொதிச்சு வச்சுருக்கிற வயர்ன்னு சொல்கிறாங்களே, உங்களுக்குள்ள ஆண்டவர் டிசைன் பண்ணி வச்சுருக்கார். புதுசாக உங்களுக்குள்ள வந்து உருவாக்கலை. ஒரு தாய் குடும்பத்தில் வளரணும், உங்கள் மனம் வளர்ந்துட்டே இருக்கணும், ஆவி வளரணும், உங்களுடைய அனுபவம் வளரணும், ஞானம் வளரணும், உங்களுடைய உண்மை வளரணும், உங்களுடைய உறுதி வளரணும், உங்கள் பொறுமை வளரணும், உங்களுடைய நன்மை வளரணும், உங்கள் நற்கந்தம் வளரணும், உங்களுடைய விவேகம் விவரம் வளரணும். எது தணியணுமோ அது தணியணும், எது அதிகரிக்கணுமோ அது அதிகரிக்கணும். நீங்கள் ஒரு ஊற்று, அது சுரக்க சுரக்க அது ஊறிக்கிட்டே இருக்கும். நீங்கள் கொடுத்துக்கிட்டே இருக்கணும். தெரிஞ்சு கொடுக்கணும், தெரியாமல் கொடுக்கணும், மறைமுகமாக கொடுக்கணும், பகிரமாக கொடுக்கணும், முதலீடு பண்ணிகிட்டே இருக்கணும். நீதிமொழியில் 31ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்தில் கடைசி வசனம் வரைக்கும் ஆசிங்கன்னா, எப்படி அந்த அம்மா குணசாலியான ஸ்திரீ ஒரு வீட்டுக்குள்ளே வேலை செய்யுது, எல்லாத்துக்கும் விளம்பர பலகை அந்த பெண் தேடவில்லை, எதையும் சொல்லி காமிச்சிட்டே செய்யலை. அதை முடிக்கும்போது வீட்டுக்காரர் மெச்சிக்கிறாரு, பிள்ளைங்க மெச்சிக்கிறாங்க. அதோடு அந்த அம்மா லாக்காய் உட்காரல, நான் உழைத்ததுக்கு எனக்கு மதிப்பு கிடைத்து விட்டது அப்படின்னு இருக்கல. அதுதான் என்னை வாழ்க்கையினுடைய முழு பங்கு, அதை நான் செய்து கொண்டே இருப்பேன். மறுரூப ஜபத்திலே மறுரூபம். Hallelujah. So you got a lot to do in life. அதுக்கு தான் உங்களுக்கு பலன் தேவை. அதுக்கு வெறும் சாப்பாட்டில் வர சக்தி மாத்திரம் பத்தாது. நீங்கள் என்ன பட்னி பட்டாளமா? வேணும்னு பட்னியாக இருப்பீங்க. அதனால தான் நீங்கள் அதான் பலவீனம் மாறிங்களே ஒழிய உங்களுக்கு சாப்பாடு கிடைக்காம யாரும் பலவீனம் மாறதில்லை. ஆமாவா? சோத்திரம்.
சாப்பிட திங்காமல் உட்காந்துருக்கிறது யார்? வழக்கமாக வீட்டு பெண்கள் தான். ஆனால் இன்னொரு எக்ஸ்ட்ரீம், அதுக்கு தான் முன்னாடி தின்னுருந்துங்க, அது இருக்குது, மீதியெல்லாம் தின்னுருந்துங்க. எல்லாம் பாருங்கள், உங்கள் உலகத்தை பற்றி தான் உங்களுக்கே சொல்கிறேன். சாப்பாடை பிள்ளைங்க கொட்டுறாங்க, புருஷன் கொட்டுறான்னா அதை பற்றி நீங்கள் உணர்வு அடையணும். ஆமேன். ஏன் கொட்டின, ஏன் வீணாக்குன, என்ன பண்ண, அதுக்குள்ளே சாப்பிட்டியா கேட்கணும். கோழி முழுங்கணும் விழுங்கிட்டியா கேட்கணும். விழுங்காட்டினா என்ன பண்ணான்னா பார்க்கணும். திட்டுறதை விட ஏன் அவன் கொட்டிட்டான், பிடிக்கலையா, நல்லா இல்லையா, அப்புறம் இது வரைக்கும் நீங்களே டேஸ்ட் பார்க்காம பார்த்துருந்தாலும் டேஸ்ட் பார்க்கணும். சாரி, ஐயோ இந்த பிள்ளை இன்றைக்கி சாப்பிட முடியாமல் பண்ணிட்டேனே, உணரணும். சாப்பிட்ற மாதிரி சமைக்கணும். மீதமே இல்லாத அளவுக்கு எல்லாம் வலிச்சிட்டு போகிற மாதிரி சமைக்கணும். பிரைஸ் தி லார்ட். யோசிங்க, எவ்வளோ விஷயத்தில் கோட்டை விட்டுட்டு மந்திரத்தில் மாங்காய் விளைக்கணும். நீங்கள் உங்களுக்காக ஆர்டர் மந்திர தந்திரம் பண்ணணுன்னு அவரை மந்திரக்காரனாக தான் பார்க்குறீங்க. தோத்திரம் அவன் உடுக்கடிச்சு நீங்கள் தோத்திரம் ஆண்டவர் இருங்க, தோத்திரம் ஆண்டவர். இதெல்லாம் வாய்ப்பே இல்லை. குடுகுடுப்பக்காரன் இல்லை இயேசு. சோத்திரம் அல்லேலூயா. எவ்வளோ ஓடிட்டீங்க வயசில், இன்னும் என்ன சாதிச்சிருக்கீங்க யோசித்து பாருங்கள். நாட்களை வீணாக்கிறாதீங்க. உங்கள் கண்ணீரெல்லாம் துருத்தியில் சேர்த்து வைக்கிறார். எங்களுக்கு கண்ணீர் கம்மி தான், நாங்கள் ரொம்ப கல் நெஞ்சக்காரர்கள். சோத்திரம். உங்களுக்கு கண்ணீரே மழை வேற குளங்களை நிரப்புங்கிற மாதிரி நீங்கள் பெர்ராக்காவே உங்களுது தான். சோத்திரம். என்ன வாட் இஸ் ரியலி ஹேப்பனிங் யோசிங்க. மேஜிக்லாம் நடக்காது, பத்தாது. அவிசுவாசிகள் முயற்சி எடுக்கிறாங்க, அதை விட விசுவாசிகள் ரட்சிக்கப்பட்ட பிற்பாடு முழு சோம்பேறி ஆயிடுறாங்க. கேன்சர் ஆஸ்பத்திரியில் வேலை வெட்டிலாம் விட்டுட்டு பெண்கள் புருஷனோடு உட்காந்துருக்காங்க, பிள்ளைகளோடு உட்காந்துருக்காங்க. ஏன்? மாற்றம் எதிர்பார்க்கணும். நாள் வீணாகக்கூடாது, நேரம் வீணாகக்கூடாது, பிரயாசம் வீணாகக்கூடாது. அப்படியே சொல்லிகிட்டே இருக்கலாம். இந்த மாதிரி நெருக்கத்தின் மத்தியிலே, விரயங்கள் மத்தியிலே, நட்டங்கள் மத்தியிலே வெளிச்சத்தின் மக்களாக இருக்கிற, ஒளியின் பிள்ளைகளாக இருக்கிற, பெண்களாக இருக்கிற நீங்கள் ஆசாரியத்துவம் மாறுமே ஆனால் நியாயப்பிரமாணம் மாற்றப்பட வேண்டியதாக இருக்கும். நீங்கள் ஒரு எஃபெக்டிவ் ஜெனரேஷனாக இருக்கணும். யூ ஷுட் இனிஷியேட் சேஞ்சஸ். யூ ஷுட் இனிஷியேட் சேஞ்சஸ். பெண்களுக்கும் கேன்சர் உட்காந்துருக்காங்க. ரொம்ப ரேராக தான் 1 or 2 ஜென்ஸ் அங்கே இருக்கிறாங்க வார்டில். அவங்க ஆக்சுவலி லேடிஸ் வார்டில் ஜென்ஸ் அலௌடு இல்லை. அட்லீஸ்ட் அந்த நேரத்தில் இந்த 1 and 2 hours வராங்க போகிறாங்க கொள்கிறாங்க. இன்னொரு லேடி தான் உட்காந்துருக்கு. நல்லா யோசிக்கணும். ஒரு பெண் முன்னேறுவதற்கு இன்னொரு பெண் உதவியாக இருக்கணும். ஒரு பெண் முன்னேறாமல் இருக்கிறதுக்கு இன்னொரு பெண் முன்னேற முடியாமல் இருக்கிறதுக்கு ஒரு பெண் தடையாக இருக்கக்கூடாது. நெத்தியடியாக மனசில் எழுதிக்கோங்க. நீங்கள் ஒரு ஆணுக்கும் ஏற்ற துணை, ஒரு பெண்ணுக்கும் நீங்கள் ஏற்ற துணை. பிரைஸ் தி லார்ட். நீங்கள் பெற்றிருக்கிற உங்கள் பெண் பிள்ளைக்கு நீங்கள் ஏற்ற தாய், உங்களுடைய ஆண் பிள்ளைக்கு நீங்கள் ஏற்ற தாய். பிரைஸ் தி லார்ட். பிரைஸ் தி லார்ட். அப்போ தான் நீங்கள் பிரகாசத்தை பார்க்க முடியும், மறுரூபத்தை பார்க்க முடியும், முன்னேற்றத்தை பார்க்க முடியும். கர்த்தருக்கு நீங்கள் வெட்டி வேலையை வைக்க முடியாது. புரியுதா? தேவனுக்கு நீங்கள் வேலை வைக்கணும். ஆனால் அவர் செய்ய முடியாத வேலையை நீங்கள் அவர் கேட்க முடியாது. வச்சிங்கன்னா வேஸ்ட் தான், செய்ய மாட்டார் அவர்.
தீராத பிரச்சனை ஆண்டவர் தீர்த்து வைங்க. நீங்கள் நானும் கேட்குறவங்க தான், போத் ஜென்ஸ் அண்ட் லேடிஸ் ஜென்ரலி as well as particularly ஆல்சோ. பார்ப்பார், என்ன வேலை இது நான் உனக்கு நியமிக்கலையே அப்படின்ற ஒரு பதில் சொல்வார். இது உனக்கு அடுத்தது இல்லையே அது சொல்வார். இது உனக்கு தேவையற்றது சொல்வார். நான் சொன்னதை விட்டுட்டு இன்னொரு செஞ்சேன், அது தேவையில்லாத பிரச்சனை. அதை நீ விட்டுட்டினாலே இந்த பிரச்சனை தானாக போயிடும். இது நடந்துருச்சு, இது நீங்கள் அதை பற்றி கவலைப்படாது, நான் சொன்ன வேலையை பாரு, இது தானாகவே இந்த பிரச்சனை அடங்கி போயிடும், இல்லை மாறும். அதுக்கு அப்புறம் சொல்லுவார். அவர் கொடுக்குற விடைகள் தெளிவாக தான் இருக்குது, தெளிவாக தான் இருக்குது, நியாயமாக தான் இருக்குது, உறுதியாக தான் இருக்குது. நிறைய இதுக்கெல்லாம் வார்த்தை வராமல் செய்ய முடியாமல் இருக்கிறதுக்காக தான் அந்நிய பாஷை, ஜப வரம், பேசணும். உண்மையாகவே அந்நிய பாஷையில் பேசுகிறவங்களா இருந்தால், அந்த பாஷை உண்மையாக இருந்திருந்தால் அதில் கர்த்தருடைய ஞானம் வெளிப்பட்டிருக்கும். வாய்க்கு வந்ததெல்லாம் அவங்களால ஜபத்தில் வளர முடியாது. சொன்னது தான். எப்போ பார்த்தாலுமே மழலை மொழி மாதிரி என்னமோ வளரிகிட்டே இருக்க முடியாது. சம்மந்தம்லாம் பேசிகிட்டு இருக்க முடியாது. மொட்டை தலைக்கு முழங்காலுக்கு முடிச்சு போட்டிருக்க முடியாது. திடீர்னு இங்கேருந்து டெல்லியிலேருந்து அங்கேருந்து நியூயார்க்லேருந்து ஆஸ்திரேலியா இப்படிலாம் தாங்க முடியாது. தோத்திரம் சத்தமே இல்லை. கருத்து, உங்கள் பிள்ளைக்கு ஒரு வேலையை கொடுக்கும்போது, ஏம்மா ஏதாவது ஒன்று சொல்லுமா அப்படி சொல்ல மாட்டாங்களா பிள்ளைங்க? இல்லை ஒரு சுற்று வரேன், அந்த சர்க்கிளுக்குள்ளே என்னெல்லாம் கடை இருக்குது, என்னெல்லாம் வாங்கணுமோ அதெல்லாம் எழுதி கொடு, சொல்லி கொடு. இங்கேருந்து உறையூர் போ, நான் டவுன்லேருந்து, அங்கேருந்து உறையூர் போ, அங்கேருந்து சிந்தாமணி போ, அங்கேருந்து கிராப்பட்டிக்கு போ, அங்கேருந்து இனாமங்குளத்துக்கு போன்னா நீயே பார்த்துக்க உட்காந்துரும் பிள்ளை. உங்கள் வீட்டுக்காரர் எப்படி வேலை கொடுக்குறீங்க தெரியுமா? அவர் ஆஃபீஸ் போகிற வழியில் இருந்து வர வழியில் இருந்தால் பரவாயில்ல, அவர் ஊரெல்லாம் சுற்றி வரத்துக்கு ஏன் இவ்வளோ லேட்டு, பெரிய என்னமோ அங்கேருந்து எல்லாம் சிசிடிவி கேமரா வைக்கிற மாதிரி, அவரும் ஊர் சுற்றிட்டு வந்துட்ட மாதிரி, நீ கொடுத்த வேலை அப்படி. ஏன் இப்படி உட்காந்துருங்க இஞ்சி தினகரங்க மாதிரி? சிரிக்காதீங்க. உங்களை பற்றி ரொம்ப துக்கமாக இருக்குது, உங்களை பற்றி ரொம்ப வெக்கமாக இருக்குது. பெருமைப்படுறதுக்கு ஒன்றுமே இல்லை, கண்ணீர் தான். இருள ஜனங்க அவங்களுடைய நிலம் அப்படி இருக்குது. நீங்கள் எல்லாம் கண்ணும் பார்வையும் எல்லா சௌரியம் இருந்து இருண்டு போனவங்க மாதிரி இருக்கீங்க, அரண்டு போனவங்க மாதிரி இருக்கீங்க, மிரண்டு போனவங்க மாதிரி இருக்கீங்க. சோத்திரம். ஒரு நேரத்தில் ஒரு இடத்துல உட்கார முடியல அவங்களால. உட்காந்தா வலிக்குது, நின்னா வலிக்குது, என்ன இது ரொம்ப இருக்குது. அந்த கிராமத்தில் போய் பாருங்கள், என்ன சத்துணவு சாப்பிட்றாங்க, அதாவது அந்த வேலையை பார்க்குது, பிள்ளையை இடுப்பில் வச்சுட்டே பார்க்குது. அதாவது இந்த மாதிரி ரியலாக ட்ரைபல் ஏரியாலாம் பார்த்தீங்கன்னா பின்னாடி ஒரு தொட்டி, முன்னாடி ஒரு தொட்டி, கையில் ஒரு 2 தொட்டி. உங்களுக்கு வீட்டுக்காரர் அப்படியே வேலை வைக்கிறாரு. சிஸ்டர்ஸ், நன்றி உள்ளவளாக இருங்க, நன்றி உள்ளவளாக இருங்க, பொறுப்புள்ளவளாக இருங்க. கொடுத்த சௌரியம், கொடுத்த சந்தோஷத்தில் இறை பணி செய்யுங்க. எப்படி ஜெபித்தா என்பார். அப்போ ஜெபம் வெட்டி வேலை இல்லை. மனசை மாற்றிட முடியுதா? எங்கள் மனசெல்லாம் மாற்றிடுங்க ஆண்டவரே அப்படின்னு சொல்கிறேன். நம்ம மனசு மாறுறோமா சொல்லுங்கள்? நீங்கள் கடைசி நீங்கள் மனசு மாறுறீங்களா? லேஸில் மாறுறீங்களா? மனம் மாறுதலுங்கிறது உங்களுக்கு பகீர்னு இருக்குது. ஐயோ, அப்புறம் ஏன் உங்கள் வீட்டில் இருக்கிறவங்க மனம் மாறணும்னு எதிர்பார்க்குறீங்க? பெற்றவங்களோ, பெற்ற பிள்ளைகளோ, கட்டிக்கிட்ட புருஷனோ, மாமியார் மனம் மாறிடணும், மருமகம் மாறிடணும், அதெல்லாம் வேஸ்ட். நீங்கள் மாறுங்க, அவங்க வருவாங்க உங்கள் வழியில். இன்றைக்கி வரலைன்னா வருவாங்க. நீங்கள் போயிட்டே இருங்க, உங்கள் வழியில் போயிட்டே இருக்கணும். யூ ஷுட் ட்ராவல் யுவர் டிஸ்டன்சஸ். If they want, they have to come back, follow you.
எழுந்து நின்று ஒரு வார்த்தையை கேட்டு நம்ம ஜெபம் பண்ணி முடிக்கிறோம். ஸ்டாண்டப். இயேசு கிறிஸ்து, நல்லா கவனிங்க, இது இயேசு கிறிஸ்துவை பற்றிய உண்மை. அன்றைக்கும் உண்மை, பூமியில் இருந்தபோதும் இன்றைக்கும் அதான் உண்மை. பிதான் வல்லபாசத்தில் வீட்டிருக்கும்போது இயேசு கிறிஸ்து முன்னடந்தார். ரைட்டா? ஜீஸ் ஃபிலிமில் எடுத்திருக்கான், ஓரளவுக்கு அதை பார்க்குறோம். இயேசு நடந்து போயிட்டே இருக்கார். ஜனங்க அவரை பின்பற்றுறாங்களா இல்லை இயேசு ஜனங்களை பின்பற்றுறாரா? சொல்லுங்கள், நல்லா சொல்லுங்கள். யார் யாரை பின்பற்றினார்கள்? அப்படியா? ஆனால் நாம் எப்படி வாழ்கிறோம்? இயேசு தான் நம்மளை பின்பற்றணும்னு வாழ்கிறோம். ஆமாவா? நம்ம எதிர்பார்ப்புலாம் எப்படி இருக்குது? இயேசுவே என்னை பின்பற்றி வாரும், நான் விரும்புகிறதெல்லாம் எனக்கு செய்யும். அது எதாவது நடந்துச்சா? இல்லை. ஒரு திரைப்படமாக எடுத்த வேதத்தில் அந்த நரேஷனை தான் திரைப்படமாக எடுத்திருக்காங்க. இயேசு யாரையும் பின்பற்றி வரல. அப்போது இயேசுவை பற்றி அறிந்து இவ்வளோ வளர்ச்சி பெற்ற பிற்பாடு இயேசு நம்மோடு நமக்கு பின்னாடி வருவாரா? வரமாட்டார். நம்ம தான் அவருக்கு பின்னாடி போகணும். அதுபோல தான் உங்கள் வாழ்க்கை மாறும்போது நீங்கள் உண்மையான மாற்றம், நிரந்தரமான மாற்றம், பிரகாசமான மாற்றம், சுகாதாரமான மாற்றமாக இருந்தால் யாராக இருந்தாலும் உங்களை தான் பின்பற்றி வருவாங்க. புருஷனோ மனைவியோ பிள்ளைகளோ பெற்றோரோ யாராக இருந்தாலும் நீங்கள் பின்னாடி அவங்க பின்னாடி வரணும் அவசியம் இல்லை. இன்றைக்கி எப்படி இருக்கிறீங்க? உங்கள் பிள்ளைங்களுக்கு பின்னாடி போயிட்டுருக்கீங்க. கண்களை மூடி யோசிங்க. யார் யாரை பின்பற்றுகிறீர்கள்? யார் யாரை பின்பற்றுகிறார்கள்? கொடுக்கப்பட்ட ஒரு சிறு குடும்பத்துக்குள்ளேயே இப்படிப்பட்ட முரண்பாடுகள் ஒரு சமுதாயத்துக்குள்ளே எப்படி இருக்கும் பார்த்துக்கோங்க. ஹல்லேலூயா ஜீசஸ்.